श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे दामोदरं नादयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदां युजयुग्मरुक्म भवतस्ततित्राणि दृढाय मेने भगवतोदैकविन्दो रामानुजस्य शरणं प्रपद्ये पिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन अहन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रिमङ्गलं पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाकान् मुक्ताङ्घ्रिरेणु पलकाल यतीन्द्रमिश्र श्रीमत्तराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म सेमद अंगादिलीले विनत विविध भूत प्राद रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा पाराचार्य वचत् सुताम् उपनिषत् दुक्त्याप्ति मध्योत्पृतां संसाराग्नि विदीपन व्यापगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात सूरस्थितां आनीतांसु निजाक्षरैः सुमनसौ भौमा विपद्वन्त्यहम् तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने यश्रुति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरम असीसमत्. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களுக்கு. நீங்க ஒத்தத்துல பதில் சொல்லணும் இருக்கு வரிசையா. இப்போ திடீர்னு கடவுளுக்கு முன்னா தோணி ஒரு வரம் தரேன், கேட்டுக்கோ, ஒரே வரம் ஃபைனல் இது, கேட்டுக்கோ அப்படின்னா என்ன வரம் கேட்பீங்க? சொல்லுங்க சுவாமி. உங்க வீடியோ வரல, நீங்க வேணாந்த இது பண்ணிருக்கீங்களா இல்ல ஆன் பண்ணலையா தெரியல. வீடியோ உங்க வீடியோ வரல, ஏன்னு தெரியல. இத்தனை நாள் வரும் சாதாரணமாவே. வருதா இப்போ? இப்போ வருது. சரி, ரைட். அதான் இப்போ அதான் உங்க முன்னால பகவான் தோணி ஒரு வரம் தரேன் உங்களுக்கு, என்ன அது அப்புறம் வேற எதுவும் வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் வேண்டிய எது வேணுமோ அதில் பார்த்துக்கணும். ஆனால் ஒரு வரம் தான், வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டுனாக்க நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? சொல்லுங்க, சொல்லு சுவாமி. ஹலோ. மகிழ்ச்சியா இருக்கு ஐயா சுவாமி, எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷத்தை மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க சந்தோஷத்தை கொடுங்க. அப்புறம் உமா, நீங்க என்ன கேட்பீங்க? எங்கும் திருவருள், எங்கும் திருவருள் பெற்று. அவர் திருவருள் தான் என்னன்னு கேட்கிறாரு. அவர் திருவருள் இருக்கலாம் கிட்ட வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஸ்பெசிஃபிக்கா ஒரு வரம் உங்களுக்கு வேணும், ஒரு வரம் தரேன், என்ன வரம்? சுவாமி, எல்லாத்தோட சஞ்சித கர்மாவெல்லாம் அழிச்சிருங்க. எல்லாத்துக்கு இன்னையிலிருந்து புதுசா ஆரம்பிச்சிடலாம், கிளீன் ஸ்லேட், இன்னையிலிருந்து வீண் பண்ணிக்கலாம். ஓகே, குட். அப்புறம் ஜமீலா. சுவாமி, நான் நினைக்கிறேன் எனக்கு பிறவி இனிமே வேண்டாம் அப்படின்னு, அந்த மாதிரி தோணுது. சரி. அவர் விஜய். எண்ணங்களே இல்லாத நிச்சலமான மனசு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நீங்க கேட்கிற இந்த வரங்கள்லாம் ஒரே வரம் தான் கேட்கணும். அதனால உங்களுக்கு அது நிரந்தரமான அமைதி கிடைக்குமா? அதனால எண்ணங்கள் இல்லாம போனா ஒரு அமைதி வந்துடும் சுவாமி. இது இன்னொரு விதமாவும் சொல்லலாம். ஒரே ஒரு எண்ணம், நீ மட்டுமே நிறைஞ்சிருக்கிறதான ஒரு எண்ணம் இருந்தாலும் நல்லது.
சரி. அதாவது ஒருத்தர்ட்ட இந்த மாதிரி பெருமாள் கேட்டாராம், உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு, எந்த வரம் கேட்டாக்க யூ வில் பி ஹாப்பி த்ரூ அவுட் அப்படின்னா. உடனே அவர் என்ன கேட்டார்னாக்க, அவருக்கு தன் பேர் நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால நார்மலாக நமக்கு வரக்கூடிய அடைஞ்சலாம் எதில் வரும் சொல்லுவாங்க, ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். மூணு. ஆதி ஆத்மிகம்ங்கிறது நமக்கு நம்மாலே வரக்கூடிய கேடு. எப்படி அப்படின்னாக்க, நல்ல மழையில் நினைச்சிட்டு வந்துட்டோம், ஜுரம் வந்துடுது, இல்லை ஒரு தப்பா பண்ணிட்டோம் அதனால நமக்கு இடைஞ்சல் வந்தது, இதெல்லாம் ஆதி ஆத்மிகம். ஆதி பௌதிகம் ஆக நம்ம எங்கேயோ போகிறோம், ஏதோ வழியில் போய் இடைஞ்சலாயிடுறது, ஏதோ மரங்கரை விழுந்துடுறது, புயல் அடிக்கிறது, இது மாதிரி ஆதி ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம்னா இது எதுவுமே எதிர்பார்க்கல, எதிர்பாராத விதமாக இதோட நான் சொல்றேன் ஆக்ட் ஆஃப் காடுங்கிற ஆக்ட் ஆஃப் காட். அந்த மாதிரி அவர் முசாலிமா என்ன பண்ணாருனாக்க, எனக்கு வந்து ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இந்த துன்பங்கள் இல்லாமல் லைஃப் வர ஆதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சரியும் கொடுத்துட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆதி ஆத்மிகம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் எல்லாம் பண்ணி. அப்புறம் இந்த வாழ்ந்ததுக்கு அப்புறம் கேட்டார் கடவுளை பார்த்து, சுவாமி எனக்கு எத்தனை நாள் ஆயுசு இருக்குன்னு. அவருக்கு இன்னும் 1 வாரம் ஆயுசு இருக்குன்னு. இப்போ அவர் சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா சொல்லுங்க. கஷ்டப்படுவாரு டெஃபினட்டா. எல்லாத்தையும் முடிக்கணுமே, அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இருக்கிற முதல்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போனோம், இப்படி பல இது இருக்கும். அதெல்லாம் இல்லாம அப்புறம் லைஃப் பூரா நான் வந்து சௌரியமா இருக்கணும், மற்றதெல்லாம் வரக்கூடாது, மற்ற பேர் அழைச்சி வரக்கூடாதுன்னு சொன்னவருக்கு வந்த உடனே இன்னும் 1 வாரம் தான் இருக்கு அப்படிங்கிற வந்துடும். அந்த 1 வாரத்தை அனுபவிக்க முடியுமா சந்தோஷமா? கடமைகள் இருக்கு விட்டோம், 1 வாரத்தை போயிட போறேன் அப்படின்னு நினைக்கிற எதுவும் இருக்கு இல்லையா? நான் 100 வருஷம் இருக்கிற நினைச்சுட்டு கேட்டேன், வந்துடலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு 1 வாரம் தான் இருக்குங்கிறாரு. அப்படி இருந்துச்சு, ஆஹா என்னைக்கு நான் போயிடுவோம், என்னைக்கு போயிடுவோம் தெரியும், கஷ்டம்தான் இருக்கும். அதனால இந்த டெசிஷன் மேக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம கிட்ட இருந்ததுனாக்க நிறைய கோளாறத்தான் இருக்கும். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு சாமியார், நான் 2-3 நாளாக சாப்பிடல அப்படின்னு அவர் ஊராக போயிட்டு இருப்பார். ஒரு கிராமத்தில் இருந்தார், நல்ல மழை வர பிடிச்சிருந்துச்சு. அந்த மழையில அப்போதான் ஒரு பெரிய வீடு இருந்தது, அரண்மனை மாதிரி வீடு. இந்த வீட்டுக்கு அதை போய் தட்டினார். அங்கேருந்து யார் அவர் அப்படின்னார். இந்த மாதிரி வந்திருக்கேன், பசிக்கிறது எனக்கு ஒன்று, ஆனால் ஒன்றுமில்லை போய் பறிச்சு விட்டார். போயிட்டார். பார்த்தா தவிர ஒரு சின்ன குடிசை இருந்தது. என்ன பண்ணா அந்த குடிசையில் போய் கதவை தட்டினேன். கதவை தட்டினாங்க. போகிற நேரத்தில் தான் இங்கே இருக்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏதோ கொஞ்சம் கூழ் வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட உட்காந்தாங்க. இவர் போய் சேர்ந்தார். சேர்ந்த உடனே வாங்க இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ட்டு 3 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சன்னியாசி எங்கே படுத்துட்டார். படுத்தது காலம்பரம் எழுந்து நான் போய் டொரண்ட்டு போயிட்டேன். அவர் போனதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த குடிசை வந்து பெரிய பங்களாவாயிடுது. அவளுக்கு வேண்டியதெல்லாம் நல்லா நிறைஞ்சிடுச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. காலையில் இந்த ரிச்மேன் இருக்காரு அவர் எழுந்திருந்து தினம் அழுத்துட்டே பார்ப்பது என்ன படிச்சிருந்தா குடிசையை முன்னால் பார்க்க மாட்டிருக்கு, எத்தாப்பட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இது திறந்து பார்த்தா பெரிய பங்களா இருந்தது. ஒரே ஆச்சரியமாக போயிடுது. சாதாரணமாக அது ஏற்ற வீட்டுக்காட்ட பேசவே மாட்டார். அவர் எங்கேருந்து வந்து எப்படிப்பா ஆச்சு உனக்கு இதெல்லாம் ஓவர் நைட்டு ஆச்சு. இல்லை நேற்றுக்கு நைட்டு ஒரு பண்டாரம் வந்து படுத்துட்டு இருந்தார், அவருக்கு சாப்பாடு போட்டேன், அவருக்கு அவர் தான் கொடுத்துருக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் அப்படியா எங்கே என்ன தெரியாது, இப்படித்தான் போனார். அவர் இன்னும் வழியை காமிச்சு. அவர் உடனே என்ன பண்ணாருனாக்க 2 குதிரையை கட்டிக்கிட்டு அதில் ஏறிக்கிட்டு அவருக்கு வேண்டிய சாப்பாடலாம் அவர் குடிச்சு குறைஞ்சமாக கூழ் தானே கொடுத்தார். நான் நிறைய சாப்பாடு பஞ்சபட்ச வருமானத்தில் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த குதிரையில் வேகமாக விரட்டின்னு போனார். அவர் போகிற வீடு அவரை பார்த்துட்டார். பார்த்துட்டு அவர் காலை விழுந்தார். சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, இதெல்லாம் கூடாது, இங்கே காப்பாற்றி வேணான் எப்படியாவது அப்படின்னார். சரிப்பா என்னன்னு, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. அதில் நான் நிறைய சாப்பிட்டேங்க, எடுத்துக்கோங்க. ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் எனக்கு எதாவது சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்ல, நீ என்ன வேணும் யோஜனை பண்ணலை, யோஜனை பண்ணாத வேண்டாம், நீ பாயத்தன்னு சொல்கிற 3 வார்த்தை பலிக்கு உனக்கு இப்போ அது அப்படியே ஆகும். ரொம்ப சந்தோஷம் இருக்கு.
அவர் சாதத்துல இருந்து ஜாஸ்தி சாப்பிடல, மீதி வச்சுட்டா, அது சோரியமாக போச்சு அப்படின்ட்டு திருப்பி குதிரை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சார். முதல் நாள் மழை பெஞ்சதுனால ஒரே சேரும் சகதியமாக இருந்து குதிரை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இவருக்கா ஒரே எண்ணம், அங்கே போனால் அது நினைக்கணும், இது பண்ணதுன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தார். பாயத்தன்னு சொல்ல. ஆனால் இந்த குதிரை என்ன பண்ணி ஒரு சேத்துல மாடி நின்று, இந்த சனியை செத்து தேய மாட்டேங்குது அப்படின்னார். குதிரை செத்து எடுத்து யானை இதில் விழுந்துருச்சு. நல்லா என்னாச்சு பத்தியா அப்படியே இப்போவாது கொஞ்சம் இதாக இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சார். இந்த தியானத்தை எடுக்கிறது இல்லை, இந்த சேர்லேருந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தியானத்தை அப்படியே நம்ம மேலே வச்சு அவ்வளோ சோரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி சொன்னார். தியானம் அவர் மேலே வந்துருக்கு. இப்போ மேலே சேரு தியானம் குதிரை செத்து போயிட்டு அடுத்து வர லேசாக ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கு. அப்படியே வந்து வீட்டுக்கு கதவை தட்டுறார். அவர் மனைவி வந்து பார்த்த உடனே இவரை பார்த்துட்டு இடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உடம்பெல்லாம் சேரு சேனத்தை மேலே வச்சுட்டு இருக்கார். அதே போயிட்டு உடனே அவர் கேட்ட, எதுக்கு சிரிக்கிறேன்னா, என்ன 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 கஷ்டத்தில் இருக்கிற, அவன் உனக்கு என்ன தெரியும், இது உன் மேலே வந்தா தெரியும் அப்படின்னு. இந்த ஜனம் அவர் மேலே போயிடுச்சு. 3 வார்த்தை சரியா போச்சு. அதாவது இந்த சாய்ஸை நம்ம கிட்ட விட்டோம்னாக்க நார்மலி வி செலக்ட் தி ராங் சாய்ஸ். வேற ஒன்றும் வேண்டாம். பகவான் வந்து என்ன வேணும்னு கேட்டாங்கனாக்க ப்ராப்ளி ஜமீலா கேட்டதான் ரைட்டாக இருக்கும். எனக்கு இன்னுமே இப்போவே எனக்கு பிரமோதம் கொடுத்துருக்கு வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு இங்கே வந்துட்டாலும் என்னத்தான் நல்லா இருந்தாலும் எது வாங்கினாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எல்லா அனுபவமும் எல்லாம் எண்ணம். அப்புறம் திருப்பி வேற என்ன பண்றது, இது வாங்கிட்டா அது வாங்கிட்டா அது வாங்கிட்டானாக்க அது இப்போ போகிற சயின்டிஃபிக் இன்வெஷன்ஸ்லாம் எல்லாம் மேலே 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 போயிட்டு இருக்கு. மேலே மேலே போச்சு. அதுக்கப்புறம் அதுன்னு வேண்டாம், 5G 6G 7Gன்னு வேண்டாம். அதனால நம்ம இதெல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க இது எதுவுமே நமக்கு வந்து மகிழ்ச்சியை தராது. சரி, இன்னொரு கேள்வி, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம் தான் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. சுவாமி, மகிழ்ச்சினா டெம்பரவரி, ஆனந்தம்னா பர்மனன்ட். அப்படியா? இப்போ மகிழ்ச்சினாக்க டெம்பரரி, ஓகே, ஏக்ரி. ஆனந்தம் டெம்பரரியா, ஆனந்தம் டெம்பரரியா இருக்கலாமே. நல்ல வெயில் காலம், மகிழ்ச்சி பெறுவது ஆனந்தம் அடைவது. இதுதான் சரி. ஐயோ, யூ ரீச் இட் இல்லையா, வாட் எவர் பி தி கேஸ். ஓகே, அதாவது மகிழ்ச்சின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கு, துயரம். ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கா? ஆனந்தம்ங்கிறது மகிழ்ச்சியும் இல்லை துயரமும் இல்லை, டிராங்குவில் ஸ்டேஜ், சாந்தி. அதான் ஆனந்தம். ஏன்னாக்க ஏதோ ஒன்று அடைஞ்சிட்டோம், அடைஞ்சா அதுக்கு மேலே அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம கீழே போக மாட்டோம். இந்த நிலை தான். ஒருத்தன் எவரெஸ்ட் உயரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான், அப்புறம் அவன் உயரம் ஏற வேண்டியதாக இருக்குமா? ஆனந்தம்ங்கிறது தான் யூ ரீச் எ பிளேஸ் ஆஃப்டர் விச் யூ நீட் நாட் டூ யூ நீட் நாட் ரீச் எனிதிங், எனி எஃபர்ட் பண்ண வேண்டாம். அமைதியாக இருக்கும். நல்ல வெயில் காலத்தில் வெயில் சக்கையாக விழுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், சாயந்தரம் லேசாக தூர் இருக்கு, ஒரு மாதிரி தூர் இருக்கு, கொஞ்சம் குளிர்த்து ஒரு ஈஸ்வரை போட்டு படுத்துட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஒரு காற்று வீசுதுனாக்க நம்ம மறந்து வேற நினைக்க மாட்டோம், அதை அனுபவிச்சிருக்கோம். அது ஆனந்தம். ஆக நமக்கு வேண்டியது ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் இங்க இருந்துனாக்க டெம்பரரியா இருக்கும், அங்க போனாக்க பர்மனண்டா இருக்கும். இப்போ நம்ம இங்க படிக்க போற சப்ஜெக்ட் இந்த ஆனந்தத்தை பத்தி தான். இந்த ஆனந்தமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றேன். அப்போ எது ஆனந்தம், எதை அடைஞ்சா அப்புறம் வேற எதையும் அடைய வேண்டாமோ, எதை அடைஞ்சா எந்த வகையான உரியம் வாட்ஸ்எவர் இருக்காதோ அதுதான் ஆனந்தம். இப்போ முதல் இதுக்கு முந்தின சூத்திரத்தை என்ன பார்த்தோம், சாங்கியர்கள் ஒரு குரூப். அவ என்ன பண்ணான்னாக்க டு சி இஸ் டு பிலீவ். உலகத்துல 2 தான் இருக்கு. என்ன இருக்கு, உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள். இப்போ இந்த 2 தெரிஞ்சுட்டா போறாதா? பிரம்மத்தை பார்த்துருக்கியா? பார்க்கல, தெரியாதோ, அது ஏன் பண்ணணுமா? அதனால பிரம்மம்னு ஒண்ணு இல்லை. அது மட்டும் இல்லாம காரணம் சொன்னான். நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, விளையாட்டும் சங்கிலி ஆகட்டும் தோடாகட்டும் தங்கத்திலிருந்து வந்து, ஏன்னா இது தங்கம், அதில் தங்கத்திலிருந்து வந்து
அதே மாதிரி இரும்பெல்லாம் இது கிரில் வகைராக்கெல்லாம் இரும்புலேருந்து வந்தது. ஆகவே இங்கே வந்த காரியத்தை வச்சுக்கிண்டு காரணத்தை ஊகிச்சே சொல்லிடலாம். இந்த உலகம் முக்குணத்தோடு சேர்ந்தது, மூலப்பிரகிருதி முக்குணத்தோடு சேர்ந்தது, பிரதானம் முக்குணத்தோடு சேர்ந்தது. ஆகவே உலகத்துக்கு காரணம் மூலப்பிரகிருதி பிரதானம் தான், மூலப்பிரகிருதி தான், பிரதானம் தான் அப்படின்னு அதை தக்க காரணத்தோட எம்பெருமான் இல்லைன்னு மறுத்துட்டார். இப்ப அடுத்தபடி என்ன பண்ணான்னாக்க, சாங்கியர் கருத்தபடி 2 தான் இருக்கு. ஒன்று பிரதானம், இன்னொன்று புருஷன். பிரதானம் இல்லைன்னு சொல்லியாச்சு, அடுத்தபடி புருஷன். கேட்கறச்சு என்ன குழந்தை வருது, ஆண் குழந்தை வருது, பெண் குழந்தை வருது அப்படின்ற மாதிரி தான். அது இது வேற வழி இல்லை. இப்ப என்ன சொல்றான்னாக்க, ஏன் இது ஒரு மனுஷனா இருக்கக்கூடாதா? என்ன சொன்னேன், ஈக்ஷதேர்னா அசப்தம்னு பார்த்தோம். இப்போ ஈக்ஷணம் அப்படின்னு முனைப்புங்கிறது வந்து இல்லையா, முனைப்புங்கிறது அறிவுள்ள ஒன்று தான் வர முடியாது. அப்போ ஆக மொத்தம் சரி பிரதானம் வேண்டாம் கொடுப்பா, ஒரு ஆத்மாவா இருக்கட்டுமே. அடுத்த கேள்வினா, இந்த உலகத்துல இந்த ஆத்மா இருக்கேன், இதுல வந்து ஆனந்தமும் சந்தோஷம் ஒன்றும் கிடையிலையே, ஒன்றும் இல்லையா அப்படின்னா, இல்லை இது முக்தி கிடைக்கும் இல்லையா, இந்த எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த மாதிரி ஒரு ஆத்மாவா இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அது இருக்க வழி உண்டா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு இருக்க வழி இல்லை. அப்ப என்ன சொல்றான், இப்போ ஆனந்தம்னு இருந்ததுனாக்க அது அறிவுள்ள ஒன்றா தான் இருக்கணும். இப்போ அறிவுள்ள ஒண்ணுங்கிறதுனாக்க ஏன் ஒரு ஜீவனா இருக்கக்கூடாது, ஏன் பிரம்மமா தான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற. அது முடியாது. ஏன்னாக்க எதெல்லாம் ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கோ அது தான் ஆனந்தமா இருக்கணும். விளக்கு தான் ஒளி விட்டா தான் ஒளிவுடையதாக இருந்தால் தான் மற்ற ஒளிவிட முடியும். அது மாதிரி அது ஆனந்தம் உள்ளதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போ ஆனந்தம் உள்ளதாக இருக்கணும். இப்போ ஞானம் ஆனந்தம் ரெண்டு பேருக்கு காமன். நம்ம பார்த்தாலே 3 பொருள் விட்டோம், சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன். சேதனம் இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளும் இன்க்ளூடிங் எறும்புலேருந்து புழுவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளும். அச்சேதனம் அவைகளுக்கு உடம்பா திளக்கூடியது இந்த உலகம். அப்புறம் ஈஸ்வரன் இதை ஆட்டி நடத்தி வைக்கிறோம். இப்போ ஆனந்தம்ங்கிறது சேதனுக்கு தான் இருக்கும் அப்படின்னாக்க, இந்த சேதனனுக்கு எப்பவும் எல்லா நிலையிலையும் ஆனந்தம் இருக்குமா? இப்போ நம்ம சேதனா தான் இருக்கும், நமக்கு ஆனந்தம் இருக்கா இல்லையும் இல்லையா? அதனால அந்த சேதனனுக்கு இந்த ஆனந்தம் எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே சேதனம் இல்லை, அது பிரம்மமா இருக்கணும். இல்லை, பிரம்மம் இல்லை. இந்த தான் இவனோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சாங்கியம் கூறும். இதுதான் இப்ப இதுக்கு ஆர்குமெண்ட் பிறகு உள்ளதுல. இப்ப இருக்கிறச்சு என்ன பண்றான்னாக்க, ஒருத்தர் வந்து பிரம்மம்னா என்னன்னு கேட்டார். அதுக்கு வரிசையா சொல்லிட்டு வந்தா சில பேர். புரிய வேண்டாமா? பிரம்மோ ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி தச்சேன்னு சொன்னோம். நீ 100 வீட்டில் எழுதி பார்ப்போம், அதுக்கு நம்பர் 100 தான் பெருசாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கூட்டல் கழித்தல் போடச்ச 34 + 23 கூட்டு 4 3 7 வர விட்டு கூட்டிடும், 3 2 5 போட்டுடும். ஆனால் அதையே 34 + 29 போட்டாக்க இந்த யோஜனை பண்ணும். 9க்கு அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது கொஞ்சம் மென்டல் மெச்சூரிட்டி ஆன உடனே அதுக்கு மேலே வரும். அதே மாதிரி கழித்தல் சொல்ற செய்யும், கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. இப்படி எல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனேயே அதுக்கு ஒரு 4x4 பெருக்கல் கொடுத்தோம்னாக்க குழந்தை போடுமா? அதுக்காக என்ன பண்ணானாக்க படிப்படியாக சொல்லிட்டு போறேன். இது முன்னால ஒரு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். இது இன்னொரு அப்ரோச். அதாவது பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு எடுத்தோம்னாக்க, அது பிரம்மம் வந்து அன்னத்தினாலேயே ஆகுது, சாப்பாட்டினாலே ஆகுது. ஏன்னா நமக்கு அதான் தெரியுது, எல்லாத்துக்கும் ரோட்டி கப்படா மக்கான் தானே முதல்ல வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல சாப்பாடு. சரிப்பா, அது சாப்பாடு மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னாக்க இல்லை, அதுக்கு மேலே ஒன்று வேணும். அது மூச்சு விடணுமே, மூச்சு விட முடியா. மூச்சு விடணுங்கிறதால அடுத்தது பிராணம். அடுத்தது சரி பிராணனோட இருக்கு, ஆனால் அது செயல்படணுமே.
செயல்படுத்த என்ன வேணும்? மனம் வேணும். சரி, மனம் இருக்கு. மனம் இருக்குன்னாக்க நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிருள்ள பொருளை காமனா இருக்க முடியுது. என்னென்ன? உணவு, தூக்கம், பயம், இனப்பெருக்கம். இந்த 4 தான் இருக்கும். மனம் வேணுமே. இந்த மனசு இருந்தாங்க இந்த மனம் மட்டும்தான் போறாது. இப்போ பிராணிகளுக்கு மனம் இருக்கு. அது அங்க போய் அதை போய் சாப்பிடணும் பார்க்கறது, இதை போய் மேயணும்னு பார்க்கறது எல்லாம் தெரியுது. மனம் இருக்கு. ஆனா அதனால ஆனந்தம் நிச்சயமாக கிடைச்சிருமா? ஏன்? எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட சிங்கத்துக்கு கூட சில நாளைக்கு இறை கிடைக்காம போட்டிருக்கு. அப்போ ஆனந்தமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு மேல ஒண்ணு விஞ்ஞானம். விஞ்ஞானம்னாக்க ஒன்னொன்னையும் பகுத்தறியக்கூடிய தன்மை. பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்ததுனாக்க இதனால இப்படி ஏற்பட்டது, ஆகவே நாம் அதிலிருந்து மாறுபட்டுக்கணும். மனுஷனங்களை போல பழைய கற்கால மனிதர்கள் எல்லாம் இருந்தா இல்லையா, அவள்லாம் மரத்தடியிலும் குகையில தான் இருந்துட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டின்டா. வீட்டில் வகையாக வீடு கட்டுறா. அதெல்லாம் டெவலப் ஆச்சு இல்லையா? அது வந்து விஞ்ஞானத்தோட வளர்ச்சி, விஞ்ஞானத்தோட வளர்ச்சி. அந்த மாதிரி விஞ்ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சரி, விஞ்ஞானத்தினால இந்த உலகத்திலாம் எது இடைஞ்சல் வருது, இயற்கையால் ஒரு இடைஞ்சல், அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடுறோம். ரைட்? அப்படி இல்லாம சரிப்பா, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு வேண்டிய சாப்பாடுலாம் கிடைக்கிறது, எனக்கு நல்ல வசதியாக இருக்கு, ரோட்டி கப்படா மக்கான் என்ன இருக்கு எனக்கு அப்படிங்கிறச்ச போர் அடிக்காதா? சப்போஸ் உங்களை ஒரு ரூம்ல உட்காருங்க, இந்த ரூம்ல ரிமோட் எழுதி போட்டாரு, எல்லா ஃபெசிலிட்டியும் இங்க இருக்கு. whatever you name anything, that will come to you. But one thing, you should not go out. அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம்னாக்க முதல்ல இங்க தப்பிச்சு போக வழி இருக்கான்னு தேடுவோம். இது ஹியூமன் மைண்ட். இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல இருந்தோம். அப்படி இருக்கச்ச வாட் ஹேப்பன்ஸ் டு தி லைஃப் ஆஃப்டர் டெத்? அப்ப என்ன சொல்றான்? இப்போ எனக்கு இந்த மாதிரி ரூமை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு, வாசம் வந்துட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு நான் உட்கார போறேன்? திடீர்னு நாளைக்கு அவன் கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணும்? இப்போ நான் எதை ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கேனோ அது இல்லாமல் போயிடுமே. அப்படி இருக்கக்கூடாது, பர்மனண்டா இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் அவன் என்ன, நான் அவனை ஓவர் ஒர்க் பண்ண என்ன, இப்படிலாம் தோணும். அதனால அங்கேயும் முழுக்க ஆனந்தம் இருக்காது. அப்போ அவன் யோஜனை பண்ணான், என்ன பண்ணலாம், என்னலாம் பண்ணலாம். ஆக யாருக்கு எப்பொழுதும், அதாவது இடம், பொருள், ஏவல் எல்லாத்துலேயுமே ஆனந்தம் நேரா இருக்கணும், அது யார் அப்படிங்கிறது யோஜனை பண்ணு. இதுக்கு தைத்திரிய உபனிஷத்துல ரொம்ப அழகான வாக்கியங்கள் அதுக்கு வந்திருக்கு. அதை நான் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் படிச்சுக்கிறேன். கொஞ்சம் புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லை, நான் அர்த்தம் சொல்றேன். அது பாரு, முதல்ல நம்ம முன்னாலேயே பார்த்து வரணும். தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயு வாயோரக்னி அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதீபியா ஓஷதீபியோ அன்னம் அன்னாத் புருஷா வருஷா. என்ன பண்ணுது? தஸ்மாத்வா, அது நின்றும், அதாவது சத்திலிருந்து, சதேவ சௌமியா, அந்த சத்திலிருந்து இந்த ஆகாசமானது உண்டாச்சு. ஆத்மனா, அந்த ஆகாசம், அந்த சத்துங்கிற ஆத்மாவிலிருந்து, என்ன கவனிக்கலாம், சத்திலுங்கிற ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. ஆகாசத்தினின்றும் வாயு உண்டாயிற்று. வாயு நின்றும் அக்னி உண்டாயிற்று. அக்னி நின்றும் ஆபஸ் இந்த தண்ணீர் உண்டாயிற்று. தண்ணீரிலிருந்து பிருத்திவி மண் உண்டாயிற்று. மண்ணிலிருந்து ஓஷதியாக பயிர்கள் உண்டாயின. பயிர்களிலிருந்து அன்னம் உண்டாச்சு, அதாவது உணவு உண்டாச்சு. உணவுலேருந்து புருஷன், இங்க உடம்போடு இருக்கானே, அவன் தோன்றினான். அவன் என்ன பண்ணான்? இந்த புருஷன் இருக்கானே, இவன் தான் தெரியுது. சவா ஏஷ புருஷோ அன்னரசமய. இப்போ இந்த இருக்கானே, இந்த புருஷன் இருக்கானே, இவன் என்னவா இருக்கான்? இவனுக்கு இருக்கு சாப்பாடு, தண்ணீர், அன்னம், ரசம், மயகா, அதனாலேயே ஆனவனா இருக்கான். அப்போ தஸ்ய தேவமேவ சிரஹ, அவனுக்கு இதுவே தான் பெருசா தலையா தோன்றது. அயம் தட்சிண பக்ஷா, அவ்வாறே வலது பக்கத்துல இருக்கான். அயம் உத்தர பக்ஷா, அவன் இடது பக்கத்துலயும் இருக்கான். அயம் ஆத்மா, அவன் அந்த ஆத்மான்னு சொல்லப்படுகிறான். அவனுக்கு உண்மையில இருக்கான். இது அண்ணன் தான் ஆத்மாவா இருக்கு முதல்ல. இதம் புச்சம் பிரதிஷ்டா, புச்சம் புச்சம்னாக்க முதுகு தண்டு, அது நிலையா நிற்கிறது. இதம் புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. அதாவது முதல்ல ஒரு இமேஜின் பண்ணிக்கோ, ஒரு புருஷனை எப்படிப்பட்டவன்? சாப்பாட்டாலே ஆனவன், அன்னத்தாலே ஆனவன்.
வலது பக்கம் அன்னம் தான் இருக்கு, இடது பக்கம் அன்னம் தான் இருக்கு, தலையும் அன்னம் தான் இருக்கு, ஆத்மா அன்னம் தான் இருக்கு. இதில் என்ன பண்ணான்னாக்க இவன் இதையே ஒரு பற்றுக்கூடாது நிலைச்சிருக்கான். எப்படி வரிசையா ஏற்றிண்டே போறார். இன்னொன்னு, நம்ம தொல்காப்பியத்தில் கூட சில சூத்திரங்கள் சொல்றச்ச என்மனார் புலவர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அத்தாரிட்டி தொல்காப்பியம் சொல்றோம் இலக்கணத்துக்கு. ஆனா அவரே புலவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் அப்படிங்கிறச்சு அவரே முன்னோர் வந்த வழி தான் பார்த்துருக்கார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வைஷ்ணவிசத்துல. முன்னோர் வழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே அப்படின்னு பண்றது இல்லையா? முந்தாள் வேதம்னு சொல்றது ததப் ஏஷ ஸ்லோகோ பவதி. இப்ப சொல்றேனே, இதுக்கு அத்தாரிட்டி ஸ்லோகம் இருக்குதுக்கு. இப்போ அன்னத்தை சொல்லிது இல்லையா? முதல் ஷீத் சொல்லப்படாங்க, முதல் இது. அடுத்தது தஸ்மாத் வா ஏதஸ்மாத் அன்னரசமயாது. அதுலேருந்து எது அன்னரசமயமான உடம்புலேருந்து என்ன வந்ததுனாக்க அந்யோந்தர ஆத்மா பிராணமய. அதுலேருந்து வேறுபட்டவனான ஆத்மா இருக்கானே அவன் பிராணமய, பிராணனாலேயே இருக்கான். தேனேஷ பூர்ணா, அவனே முழுமையா இருக்கான். சவா ஏஷ புருஷ வித ஏவ, அவனே இந்த புருஷனாக அதாவது நடத்துவனாக இருக்கிறான். தஸ்ய புருஷ விதாம், அது அவ்வாறே அவன் தலை அமைந்திருக்கு. அன்வயம் புருஷ விதா, அன்வயம்னா ஈடுபடு, அவனுடைய ஒட்டி இருக்கிறது. புருஷ விதா தஸ்ய பிராணையே வசரக, அவனுக்கு பிராணம்தான் தலை. தியானோ தட்சிண பக்ஷா, தியானங்கிற ஆத்மாவானது அவனுடைய இடது பக்கம். அபானோ உத்தர பக்ஷா, அபானம் உத்தர பக்ஷா, அபானம் வடக்கு பக்கம். ஆகாச ஆத்மா, ஆகாசம்னா ஆத்மா. பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா, முந்தால இதுல வந்தோம், அன்னத்துல இது வந்தோம் இல்லையா? அந்த பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா, பிருத்திவியல் என்னது? ததேஷ ஸ்லோகோ பவதி. ஸோ முதல்ல அன்னமயம் ஒன்றும் அது முடிஞ்சது. இப்போ என்ன ஆச்சுன்னாக்க அதுக்கு அடுத்து பிராணமயம். ஸோ இப்போ ஒரு கோயிலுக்குள்ள போறோம்னாக்க ஒரு பிராகாரம் தாண்டி ஒரு பிராகாரம் தாண்டி ஒரு பிராகாரம் தாண்டி போறோம் இல்லையா? இப்போ எங்கள் ஊர் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க 7 பிராகாரம் தாண்டி வரணும். ஸோ அந்த மாதிரி முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியறது கூட இந்த அன்னமயம். அது தாண்டியாச்சுன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? பிராணமயம். அதுக்கு அடுத்தது தசேஷ ஏவ சாரீர ஆத்மா எஃப் பூர்வஸ்ய தஸ்வாத்மா ஏதஸ்வாத் பிராணமயாது அந்யோந்தர ஆத்மா மனோமய. அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க மனோமயம் அப்படிங்கிற அடுத்த பிராகாரம். அது என்ன இருக்கு? தேனேஷ பூர்ணா சவா ஏஷ புருஷ வித ஏவ தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ வித தஸ்ய யஜுரே விசரஹ. இதுக்கு என்ன இருக்குன்னாக்க எது? யஜுஸ் தான் அதுக்கு சிரசா இருக்கு. தஸ்ய யஜுரே விசரஹ. ரிக் தட்சிண பக்ஷா, ரிக்வேதம் வந்து வலது பக்கமா இருக்கு. சாமோ உத்தர பக்ஷா, சாமம் வலது பக்கமா இருக்கு, இடது பக்கமா இருக்கு. ஆதேச ஆத்மா, ஆதேசம் தான் கட்டளை இடுறது. வேதம் தான் சாஸ்திரம்னு பேரு. சாசனாத் சாஸ்திரம், சாசினா அது வந்து கட்டளை எடுத்தா அதோடைய நோக்கம். அதர்வாங்கி ரச புச்சம் பிரதிஷ்டாக, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒன்றும் அதர்வாங்கி ரச புச்சம் பிரதிஷ்டான்னு சொல்றச்சே அது எல்லாம் இந்த வேதத்தின் உள்ளுறவிலான ஒருத்தன் இருக்கானே அதிலே நிலை பெற்று இருக்கிறது. அதுக்கு அடுத்தது முதல்ல என்ன பார்த்தோம்? அன்னமயம், அப்புறம் பிராணமயம், அன்னம் மனோமயம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது விஜயானமயம். அந்யோந்தர ஆத்மா விஜயானமய தேனேஷ பூர்ணா சவா ஏஷ புருஷ விதேவ தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ வித தஸ்ய ஸ்ரத்தைவ சிரஹ ரிதம் தட்சிண பக்ஷ சத்தியம் உத்தர பக்ஷ யோக ஆத்மா மகப்புச்சம் பிரதிஷ்டா. விஜயானமயம். விஜயானமயம்னாக்க எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவல் விஜயானம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றான் அவனுக்கு? ஸ்ரத்தைவ சிரஹ. ஸ்ரத்தைனாக்க அறியும் விருப்பம் இருக்குன்னு. அனபியாசே விஷம் வித்யாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப படிச்சு தெரிஞ்சக்கூடியது இருந்தால் தான் அவருக்கு ஒரு ஸ்ரத்தை ஒன்று இருக்கு. படிப்புல ஸ்ரத்தை ஒன்று சொல்லியா? ஸ்ரத்தைவ சிரஹ ரிதம் தட்சிண பக்ஷா. ரிதம்னா ஒழுங்கு, டிசிப்ளின். அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல ஒழுங்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் டயத்துக்கு வரலன்னாக்க பெஞ்சு மேலே எனக்கு சொல்லுவாங்க, பெரும்பாலும் அடிச்சுடுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒழுங்கு, வேற ஒன்றும் வேண்டாம். மிலிட்ரியில போய் சேரணும்னாக்க முதல்ல ஒரு 3-6 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா லெஃப்ட் ரைட் போட்டு அப்படி குச்சி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணிடுவான். இந்த ஒழுங்கு வந்தா தான்
அதுக்கு இதுக்கு கட்டளை கட்டுப்படுவான். அங்கே வார்ஃபீல்டில் போய் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் அப்பான்னு போவான். ஆனால் இந்த ஒரு ஒழுங்கு இல்லைன்னாக்க அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்காக ரிதம் தட்சிண பக்ஷா சத்தியம் உத்தர பக்ஷா. இதில் இன்னொன்று என்னன்னாக்க இதுலேயும் நேர்மையாக இருக்கு. இவ்வளவுதான் இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஸ்ரத்தை வேணும், ஒரு ஒழுங்கு வேணும், சத்தியம் உண்மையாக இருக்கிறது வேணும், உண்மை வேணும். யோக ஆத்மா, யோக நிலை பெற்று இருக்கிறது. தான் எதில் நினைக்கிறான், எதை பண்ணானோ அதில் நிலை பெற்று அதில் ஈடுபட்டுக்கூடியது. மகப்புச்சம் பிரதிஷ்டா, அது எதில் நினைக்கிறதுனாக்க மகன்னா பெருசு, இதில் பிரம்மத்தில் போய் நினைக்கிறது. அது அப்புறம் இதுக்கு அடுத்து அப்படி ஒன்று வருது. அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய தேனேஷ பூர்ண சவாயேஷ புருஷ வித ஏவ தஸ்ய புருஷ விததாம் அன்வயம் புருஷ வித தஸ்ய பிரியமே விசர மோதோ தட்சிண பக்ஷா. அதுக்கு மேலப்பட்டு ஆனந்தம். அது எப்படின்னாக்க அன்வயம் புருஷ வித தஸ்ய பிரியமே விசர. பிரியம்னா விருப்பம். இந்த ஆனந்தமயா இருக்கிறதுக்குனாக்க ஆனந்தம் வந்து யார்ட்டையும் வெறுப்பை காட்டாது. பிரியமே விசர மோதோ தட்சிண பட்சா. மோதம்னா அமைதியாக இருக்கக்கூடியது. மோதம்னா ஒரு இதனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை, மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடாது, ஆனந்தத்துடைய எல்லை, டிராங்குலிட்டியுடைய எல்லை. பிரமோதோ அதை தாண்டி, பிரமோதம்னா அது மதிக்கு மேலே ஹையர் கிரேட். உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா, ஆனந்தமே ஆத்மா. பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா, இது எது காரணமா இருக்கு? பிரம்மத்தில் இருக்கு. ஆக என்ன சொல்றான்னாக்க இப்படி வரிசையா ஒன்னொன்னா எத்தனே போனாக்க கடைசியில் எதுல போய் முடிகிறது அப்படின்னாக்க அது பிரம்மத்துல போய் முடிகிறது. பிரம்மத்துல போய் முடிஞ்ச உடனே இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் ஆனந்தங்க, பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னா எவ்வளவு அதை அளக்கலான்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க சாரணம் உங்க வீடு இருக்க இது என்ன உங்க வீடு அளக்கணும்னு பண்ணுவீங்க? இத்தனை அடிக்கு இத்தனை அடிப்பீங்க. ஆனா கடையில போய் இது பேண்ட் ஷர்ட் வாங்கி துணி வாங்கினீங்கன்னாக்க இத்தனை மீட்டர்பீங்க. ஆனா இப்போ சென்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 330 கிலோமீட்டர் சொல்லுங்க. இதெல்லாம் புரியுது இல்லையா? ஆனா நமக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சூரியன்ட்ட வந்து இங்கே வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆறுது நமக்கு ஒளி வந்து சேர்றதுக்கு. ஒளி ஒரு செகண்டுக்கு, நல்லா கவனிக்கணும், ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அப்போ 8 நிமிஷத்தில் எவ்வளோ போகும்? 3 லட்சம் × 60 × 8 இவ்வளோ தூரம் போகும். இது லைட் செகண்ட் ஆர் லைட் மினிட்னு சொல்லலாம். அதே மாதிரி செலஸ்டியல் பாடிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு நம்முடைய கிலோமீட்டரோ இல்லை எதுவும் பிரயோஜனப்படாது. அதுக்கு எல்லாத்தையும் அளக்கிறது லைட் இயர்னு. அதாவது ஒரு லைட்டு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகிறது. ஒரு மணிக்கு எவ்வளோ போகும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போகும்? இதுதான் யூனிட் இருக்கு. அந்த யூனிட் வந்து லைட் இயர்னு பேர். இத்தனை லைட் இயர்ஸ் இருக்கு. உதாரணமா ஓரியன் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரம் போட்டோன்னு பேர் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு வேட்டையாடுற மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மார்கசீரிஷம். அது எல்லா காலத்தையும் வழியை காமிக்கக்கூடியது. நடுக்கடலை போயாச்சுன்னா வடக்கு தெற்கு தெரியாது இருட்டிலையும். அப்போ தெரியணுமே போகணுமே அப்படிங்கிறதாக அன்னைக்கு இது இந்த டைரக்ஷன் மேற்கு, இது கிழக்குன்னு சொல்றது தெரியக்கூடியது. மார்கசீரிஷம் தான் மிருகசீரிஷம் பேர் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அதுக்குள்ள எவ்வளோ தள்ளி தெரியாது. ஆனால் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா அது 650 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குங்கிறாங்க. Just imagine that we have very powerful telescope. நம்மால இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டாருடைய ஒரு மேற்பரப்பை நம்மளால பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோம். அங்கே ஒரு பூகாமை வரப்பட்டாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அது 630 வருஷம் தான் ஆரம்பிச்சது. நமக்கு இங்கே வந்து சேர்த்து 630 வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒன்று. ஆக இந்த மாதிரி ஒன்னொன்னையும் அளக்கிறதுக்கு வெவ்வேறு கிரேடு வச்சிருக்கோம் இல்லையா அளக்கிறதுக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு. எத்தனையோ குணங்கள்ல ஒரு குணமான ஆனந்தம். சார் என்ன பண்ணோம்? பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மத்துக்கு அளக்கிறதுக்கான ஒரு ஸ்கேல் வேணும். ஆனந்தம் அளக்கிறது ஒரு ஸ்கேல் வேணும். இந்த ஸ்கேல் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க இப்போ நம்மளா ஒரு கிரியேட் பண்ண. இப்போ நமக்கு இருக்கிற எல்லா ஸ்கேலுமே ஆர்பிட்ரரி தான். மீட்டர்னா என்ன டிஃபரெண்ட் கேட்டிங்கன்னா தெரியும். இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points made on a platinum iridium rod kept in Paris Museum அப்படிம்பா.
அதே மாதிரி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இஸ் 0 degrees, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degrees. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் நம்ம 100 குறிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே ஆர்பிட்டரியாக எடுத்துக்கணும் அழகத்துக்கு. அதே மாதிரி ஆர்பிட்டரியாக ஒரு அளவு எடுக்கணும். எப்படிப்பட்ட அளவு அப்படின்னாக்க, ஒரு புருஷன் இமேஜின் பண்ணிக்கணும். இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க 25 வயசு, அவனுக்கு மனநோய் இல்லை, உடல் நோய் இல்லை, ஆசிஷ்டோ பலிஷ்டோ, அவன் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பலமுள்ளவனாக இருக்கான். இந்த உலகம் முழுவதையும் தன் ஒரு குடைக்கீழ் ஆளலாம். அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுக்கு. அதான் அவனுக்கு அவனுடைய ஆனந்தத்தை ஒரு யூனிட் வச்சு, அதாவது சைஷ ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி, அவனுடைய ஆனந்தத்தை அளக்க முயற்சிப்போம், ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. யுவாஸ்யாத் சாது யுவாத்யாதக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேவம் பிருத்திவீம் சர்வம் வித்தஸ்ய பூர்ணஸ்ய ச ஏகோ மானுஷ ஆனந்தः. இந்த உலகம் முழுக்கம் அவனுடைய ஒரு குடைக்கீழே இருக்கு. அதில் ஆர்ப்பாட்டங்கள் தாரணாலும் அவனுக்கு கிடையாது. இவனுக்கு வயசு 25, உடம்பு வியாதியோ மனோவியாதியோ கிடையாது. ஆனால் எல்லா வகையிலும் பூர்ணப்பட்டு இருக்கான். இவனுடைய ஆனந்தத்தை ஒன்றுன்னு வச்சுக்கோ. அப்புறம் அதுலேருந்து தேய சதம் மனுஷ ஆனந்தாக ச ஏகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா. அதுலேருந்து போனேன்னாக்க அதை போல 100 பங்கு போனால் என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தான்னு வருது. மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது அதுலேருந்து 100 பங்கு தேவகந்தர்வானாம் ஆனந்தா. அதுக்கு அடுத்த 100 பங்கு பித்ருநாம் தேவானாம் ஆனந்தா. அப்புறம் அதுக்கப்புறம் ஆஜானாம் தேவதாம் ஆனந்தாக. அதுலேருந்து 100 பங்கு கர்ம தேவதானாம் ஆனந்தா. அதுலேருந்து 100 பங்கு தேவானாம் ஆனந்தா. அதுலேருந்து இந்திரஸ்ய ஆனந்தா, இந்திரனுடைய ஆனந்தம். அதுலேருந்து 100 பங்கு பிரகஸ்பதிர் ஆனந்தா. அதுலேருந்து 100 பங்கு பிரம்மாவுடைய ஆனந்தம், பிரம்மன சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம். ஆக நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜினுடைய ஒரு பர்சன் அவனுடைய ஆனந்தத்தை ஒன்று வச்சிருந்தோம்னாக்க, கடைசியில் பிரம்மாவுடைய ஆனந்தத்தை அளக்கிறதுனாக்க பிரம்மாவுடைய ஆனந்தம் 10^20. 10^20னாக்க ஐ திங்க் 1600 கோடி. அது இந்த மாதிரி அவனுடைய ஆனந்தம் 6 பிரம்மாவோடது. இப்போ இந்த பிரம்மாவோட ஆனந்தம் ஒரு யூனிட்டா வச்சுக்கோ. அது ஒரு யூனிட்டா வச்சுக்கிட்டு பிரம்மத்துல ஆனந்தம் அளக்க முயற்சி பண்ணு. இங்க கம்ப்யூட்டர்ல போடுவீங்களே, ப்ரோக்ராம் எழுதிச்சு ஐட்டரேஷன் திருப்பி வர சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் திருப்பி பண்ணினாலும் என்னாச்சு, ஒரு தரம் போச்சு. அதே மாதிரி திருப்பி அதை போல அதே 10^20 எகைன் 10^20 முடியல. எல்லாம் பண்ணிட்டு அழுத்து போயிட்டு வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, எங்கு வாக்குகள் பயனற்று போகின்றனவோ, எது மனதாலும் அறிய முடியாதோ அது பிரம்மத்துடைய ஆனந்தம். புரியுதா? ஆனந்தம்னு எப்படிப்பட்டதுன்னு இது வேதம் சொல்றது. இது ஆக இந்த மாதிரி ஆனந்தம் உடையவன் யாரு அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான். ஆகவே நீ சொல்ற மாதிரி ஒரு மனுஷன், அதாவது ஒரு பிரகிருதியோ இல்லை ஒரு முக்தாத்மாவோ ஒன்றும் இருக்க முடியாது அப்படிங்கிற சொல்லி வர. இது மட்டும் புரியுதா? இதுல ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தை, எங்கு வாக்குகள் பயனற்று போகின்றனவோ திரும்புகின்றனவோ, எது மனத்துக்கு வெட்டாதோ அது பிரம்மத்துடைய ஆனந்தம். இதுல இன்னொன்று ஆனந்தமயம். இது ஒரு விசாரம். என்ன மயம்னா என்னது? இது ஸ்வர்ணமயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மிருண்மயம், ஸ்வர்ணமயம். மயம்னா என்ன அர்த்தம்? ஒரே இது மயம், தங்கமயம் அது அப்படிங்கிற, அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது. அதாவது நிறைக்கப்பட்டிருக்கு. மயங்கிற விகுதிக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்னும் அதிலிருந்து மாறுபட்டதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பெரும்பான்மையா உள்ளது மயம். அது இல்லைன்னாக்க அதாலேயே ஆனந்தம். இப்போ இதை எடுத்துட்டோம்னாக்க மயட்னு சொன்னாக்க இதுல சங்கரருக்கும் இவருக்கும் வித்தியாசம் வருது.
சங்கரன் என்ன பண்ணாக்க பெரும்பான்மையா உள்ளது மயட் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இது ஸ்வர்ணமயம்னாக்க நம்ம போட்டுக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கே, அதில் பார்த்தீங்கன்னாக்க 24 கேரட்ஸு 22 கேரட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த மாதிரி ஸ்வர்ணமயமாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் இது இருக்கு அந்த மாதிரி. ஆனால் அதாலேயே ஆனதுன்னு இருக்குச்சு. அதாவது 24 கேரட்டாக இருந்ததுனாக்க அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அது எப்படின்னாக்க ஒளியாலேயே ஆனது சூரியன்னாக்க அதில் கொஞ்சம் மற்றெல்லாம் இருட்டு கலந்துக்கிட்டோன்னா இட் இஸ் இம்பாசிபிள். அந்த மாதிரி மயம் சொன்னாக்க முழுமையாக ஆனந்தமாகவே ஆனது. அதாவது பிரம்மத்துக்குள்ள எத்தனையோ குணங்கள்ல இன்ஃபைனைட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்து அளக்க போறோம்னாக்க அதுவே நம்ம வாக்கு நம்மால் அறிய முடியாததா இருக்கு அப்படிங்கிறது தான். அதுல ஆக இப்ப இதுல நான் முன்னால படிச்சோம் பாருங்க, அதனுடைய அதனுடைய தலை இது, அதனுடைய இடது பக்கம் இது, அதனுடைய வலது பக்கம் இது, அதனுடைய ஆத்மா இது, அது இதுல முதுகெலும்பு இதுன்னு படிச்ச முடியா. உடனே அவன் பிடிச்சனா யாரு? சாங்கியன். பாத்தியா நான் என்ன சொன்னேன்னா, அவனுக்கு வலது பக்கம் இடது பக்கம் தலையில வந்துருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு மனுஷன் தானே, மனுஷனாக ஏதோ ஒரு பிராணி தானே, ஆக மொத்தம் ஜீவாத்மா தானே, இது பரமாத்மா இல்லையே. இவனுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு இதை சொன்னாக்க உடனே இதை பிடிச்சிட்டான். அதாவது புத்தன் குருடன், அவனுக்கு கண்டறியாது, சுத்தம் பிறவி குருடன். அவன்கிட்ட போய் பக்கத்து வீட்டு குழந்தை பால் விக்கி இறந்து போயிடுது அப்படின்னா அவன் கேட்டான், பால் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளை எப்படி இருக்கும்? கொக்கு போல இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும்? அவட கையை காமிச்சான். தடையை பார்த்துட்டு இவ்வளவு பெருசு குழந்தை வாயில் போன இறக்காம என்ன பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்றச்சே எதுக்காக எதை உதாரணம் சொல்லணும்னு இடத்துக்கு நம்ம தவிர்த்து அதை விட்டு அதை உடனே இன்னொன்று ஏன் சொல்லப்படாது. ஆக இந்த ஆனந்தமயன் அப்படிங்கிறது பிரம்மம் தான். ஆனால் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. ஒவ்வொரு எதிர்ப்பையும் எப்படி வேறுபடுறான்னு பார்ப்போம். பேஜ் 50 ஆனந்தமயாதிகாரம். இது மட்டும் புரியுறதா? இந்த பிரியாம்பிள் எதுக்காக சொல்றீங்கன்னாக்க இது படிக்கச்சே கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஈஸியாக இன்டராக்ட் பண்ணலாம் கூட. புரியலன்னா கேட்கலாம். ரைட். ஆனந்தமயாதிகரணம் இக்களத்தின் பெயரும் தொடர்பும். 6ஆம் களம் ஆனந்தமயாதிகரணம் என்ற பெயர் பெறும். பிரம்மம் உணர்வுகளற்ற மூலப்பிரகிருதியாக இருத்தல் இயலாது. அறிவுள்ள ஒரு ஆத்மாவாக வேண்டும். ஏனெனில் அதற்கு அளவற்ற ஆனந்தம் என்று பண்புடுவதால் என முந்தைய சூத்திரத்தில் தொடர்புடையதாக இருக்கு. முந்தைய சூத்திரத்தில் அது எண்ணியதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அது அறிவற்றதாக இருக்க முடியாது. ஸோ அறிவுள்ளதான் இருந்தாலும் அறிவுள்ளதுன்னு சொல்றச்சே ஆனந்தமயம் இருக்கு. அப்போ இதை படிச்சுக்கிட்டான். இக்களத்தில் சாங்கியர்கள் மற்றொரு மெய்ப்பொருளான புருஷன் ஜீவன் உலகின் காரணம் அதில் இயலுமா என்று ஆராய அப்படிங்கிறது. அவன் சொல்றான், ஆராய்ச்சி பிரகதி வேண்டாம் ஐயா, புருஷன் இருக்கட்டுமே. இது மொத்தம் 8 சூத்திரங்கள் உள்ளன. அவை ஆனந்தமயோ அபியாசாத், ஆனந்தமே நிறைந்தது என திரும்ப திரும்ப ஓதப்படுவதால் நான் பார்த்தோம் இல்லையா. சயேஷோ ஆனந்தான்னு 10 போச்சு இல்லையா. அதனால மேலே 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 திருப்பி திருப்பி சொல்றது. ஒரு விஷயத்த எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றோம்? அது நன்னா மனசுல பதியணுங்கிறத அவருடைய சிறப்பு. நமக்கு ஏதாவது அபியாசம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடல் மனப்பாடம் பண்ணணும்னாக்க திருப்பி திருப்பி சொல்லணும். எந்த ஒன்றும் நம்ம மனசுல நீங்காம இருக்கணும்னா திரும்ப திரும்ப நினைக்கணும். அதுதான் ஆனந்தமயோ அபியாசாத், ஆனந்தமே நிறைந்தது என திரும்ப திரும்ப பல முறை ஓதப்படுவதால் விகார சப்தான் நேதி சேன்ன பிராச்சுரியாத். விகார சப்தம்னாக்க மயம்னாக்க எதிரென்றும் மாறுபட்டது, அதுக்கு மயம்னு பேரு. அப்படி அல்ல, மற்ற பொருள் இல்லாம இது ஆனந்தமா மாறுபட்டு இருக்கு. ஸோ இது ஆனந்தமயம் சொல்றேன். அப்படி இல்லை. இது சேன்ன பிராச்சுரியம். பிராச்சுரியத்தானாக்க நிறைந்தே இருப்பதால் பிரசுரம். பிராச்சுரியம் ரொம்ப ரொம்ப பிரசுரமான ஒன்று இருக்கு. பொருள் விகாரத்துக்கு அல்லது அல்ல, அதனால் நிறைக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது. தத்து எபதேசாச்ச, அந்த ஆனந்தமயனையே பிரம்மத்தையே ஜீவனை வேறுபடுத்தி ஜீவனுடைய ஆனந்தத்திற்கு காரணமாக சொல்வதால் வேற சொல்றான். அந்த ஆனந்தம் எப்படின்னாக்க முதல்ல ஜீவனுடைய ஆனந்தத்தை எடுத்துட்டாச்சு, அதைத்தான் பலபடியா பெருக்கின்றே போய் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஜீவனுடைய ஆனந்தம் அது இல்லை. ஜீவனுடைய ஆனந்தம் வேற. அது நம்ம சொன்ன ஒரு கண்டிஷன்ல யுவாவா உலகம் புறான்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அதுக்கு மேல 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 போறதுனால அவனுடைய ஆனந்தம் இதுல வேறுபட்டது.
மந்திர வர்ணீகமே வச்ச கீயத்தை, வேள்வியில் பயன்படும் மந்திரங்களும் அப்படியே பாடுகின்றன. இது இந்த இன்னொருத்தர் கேவட்டு பாருங்க, அந்த மாதிரி மீமாம்சைகள் சடங்கியலார் இருக்கா, அவளும் பிரம்மம் இல்லைங்கிறவா. அவளுக்கு முக்கியமானது என்னன்னாக்க யாகங்களும் யாகத்தோடைய மந்திரங்களும் தான். அந்த யாகத்தோட மந்திரங்களிலேயே பிரம்மம் ஆனந்தமயன்னு சொல்றது. அப்போ பிரம்மம் ஆனந்தமயன் அதுல சொல்லிருக்கே, அப்பா நீங்க எடுத்துக்கிறீங்க இதை அத்தாட்டி எடுத்துக்கிறாள், அதுலயே அப்படித்தான் இருக்கு. அதனால இது பிரம்மம் தான் சொல்லப்படுறது. நேதர அனுபவத்தேகே, இவ்வாறு விவரித்தல் பிரம்மம் தவிர்த்த மற்ற ஒன்றிற்கு பொருந்தாமையால். இப்படி சொல்றா இல்லையா ஆனந்தமயம் சொல்றேன். இந்த ஆனந்தமயம்ங்கிறது வேற ஏதாவது பொருந்துமா? சரி, அச்சித்துக்கு பொருந்துமா? வேற சேதனுக்கு பொருந்துமா? மற்றதுக்கு பொருந்தாதே. பொருந்தக்கூடியது ஒண்ணு தானே. இந்த ஜிக்ஸா பசல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய படத்தை போட வேண்டியது, அதை கண்ணாப்பினா கட் பண்ண வேண்டியது, கட் பண்ணி விட்டு அதை கலைச்சி போட்டுற வேண்டியது. இதை அசம்பிள் பண்ணுனா அது எங்கேயா ஒரு சின்ன ஓட்டை வரும், அதுக்கு எங்கேயா ஒரு பீஸ் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பொறுத்தது இவன் ஒருத்தனுக்கு தான் பொருந்தது, மற்ற பேருக்கு பொருந்தலை அப்படிங்கிறதுனால. பேத விபதேசாச்ச, ஜீவனுடைய கட்டுண்ட விடுபட்ட நிலைகளிலும் வேறுபட்டாக காணப்படுவதால். சரி சார், அவன் என்ன சொன்னான், ரைட்டுப்பா, நீ இங்கே மனுஷன் கட்டுப்பட்டு இருந்தான்னாக்க நியாயம், நீ சொல்ற நியாயம், அவனுக்கு ஆனந்தம் இருக்க முடியாது. ஆனா முக்தன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ அவனுக்கு ஆனந்தம் இருக்க முடியாது. ஆனந்தம் இருக்க வாசம் நீ சொல்றது. ஆனா அவனுக்கு எப்பவுமே இருந்திருக்கா? எல்லா இடத்துலயும் இருந்திருக்கா? இல்லையே. இத்தனை நாள கட்டுப்பட்டு இருந்தா இல்லையா? அப்ப ஆனந்தம் இல்லையே. உலகத்துல இருந்துச்சு அவனுக்கு ஆனந்தம் இல்லையே. ஆனால் ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அப்பவும் ஆனந்தம் இருந்து இப்பவும் ஆனந்தம் இருந்து இனி ஆனந்தம் இருக்க போறது. அவன் பெரியவனா அவன் பெரியவனா? ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு, அதாவது விடுபட்டவனுக்கு, முக்தனானவனுக்கு இந்த ஆனந்தம் கிடைச்சிருக்கிறதே அவனுடைய கிரேஸ், அவனுடைய கருணையால தான். அவன் நினைச்ச எதையும் நிறுத்த முடியும். அதனால இவன் ஆனந்தம் சொல்ல முடியாது. காமாச்ச நானும் அனுமானாபேட்சா, ஆனந்தமயான பிரம்மம் உலகு படைக்கையில் தன் விருப்பத்தினால் மட்டும் என காட்டுப்படுவதால் பிறதுண்டி துணையை நாடுவதில்லை. இன்னொன்னும், உலகத்தை ஏன் படைக்கிறான் என்னால பார்க்க போறோம்னா, அவனுக்கு விளையாட்டு, அலைகளா விளையாட்டுடையார் அப்படின்னு அது விளையாட்டை படைக்கிறான். அப்போ அவன் என்ன பண்றான், இன்னும் நாடல்ல, தானாவே படைக்கிறான். எது அவனுக்கு ஆனந்தம்னாக்க அதுக்கு தானே காரணமாகும். இப்போ நான் விளையாடணும்னா என்ன பண்ணணும், எனக்கு யாராவது இன்னும் துணை இருக்கணும். 2 பேர் இருந்தால் தானே விளையாட முடியும். செஸ்ஸோ இல்லை கேரமோ எது விளையாடணும், அட்லீஸ்ட் மினிமம் 2 பேராக இருக்கணும் இல்லையா? விளையாட முடியாது. அப்படி இருக்கச்சு, ஆனா இவன் இந்த அறைகளா விளையாட்டுக்கு வேற யாரும் துணை இருக்குதுல, தன்னை தானே பண்ணிக்கிறான். அதனால அவனுடைய ஆனந்தம் நம்மளோட மேம்பட்டது. அஸ்மின் நஸ்ய சத் தத்யோகம் சாஸ்தி, இந்த ஆனந்தமய பிரமணத்திலும் ஜீவனுக்கும் ஆனந்தம் கிடைக்கிறது என வேதத்தில் அறியிடப்பட்டிருப்பதாலும் ஆனந்தமயன் என்பது பிரம்மையாகும். ரசோவை சகா ரசக்கியவாகம் லப்வானந்தி பவதி, அவனை சொல்றான் ஆனந்தமயன் தான், சுவையே ஆனவன், அவனை அடைவதால் இவன் ஆனந்தம் அடைகிறான். சொல்றா இல்லையா, எமயம் சேர்ந்த காக்கையும் பொன்னிறமாய் அப்படிங்கிற இளங்கோவடிகள். அந்த மாதிரி அது அவன் ஆனந்தமா இருக்கிறதுனால அவன் அன்றவாளுக்கும் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இன்னொன்னு, சக பிரம்மணா விபஸ்திதேதி, அவன் மோட்சத்துல என்ன பண்றான்னாக்க பிரம்மத்தை அடைகிறான். பிரம்மத்தினுடைய எல்லா குணங்களையும் தான் பெறுகிறான். அவனுடைய மகிழ்வை தான் பகிர்ந்து கொள்கிறான் அப்படின்னு வருது. ஆக மொத்தம் இவனுக்கு அதுலேருந்து தான் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இன்ஃபைனைட் ஸ்டோரேஜா ஆனந்தமா இருக்கான். அதனால அவன் தான் ஆனந்தத்தை நீ சொல்ற மாதிரி ஒரு மனுஷனோ இல்லை வேற ஏதோ உயர்ற்ற பொருளோ ஆனந்தமயனா இருக்க முடியாது. ஸோ ஆனந்தமயன் சொன்னாக்க அது பிரம்மத்துக்கே பொருந்தும். புரியுறதா? டவுட்ஸ்? இந்த சாங்கியர்கள் இந்த புருஷன் அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருத்தர் அதுதான் வருது இப்போ. அந்த புருஷனை அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க? ஜீவன எனக்கு அது புருஷன். புரிய ஓ, ஜீவன புருஷன் சொல்றோம். 2 தான் இருக்கு உலகத்துல. பிரதானம் புருஷன் தான் இருக்கு. பிரதானம் உயிரற்ற பொருள், ஜீவன் உயிருள்ள பொருள். இந்த உயிர் உருளும் சேர்ந்துதான் எல்லாம் உலகமே உண்டாயிருக்கு. ஆக இந்த 2 மூணாவது வேண்டியது. புருஷன் சொல்றது என்னன்னாக்க ஜீவன். நம்ம பிரலாசன ஜீவன் சொல்றோமே, அவ புருஷன் சொல்றாங்க.
அப்ப பிரகிருதி எல்லா ஜீவாத்மாவும் எல்லா புருஷங்கள் தான். ஆமா ஸ்பெஷல் குணம் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவா? இல்ல இல்ல அம்மா முதல்ல ஆத்மான்னு திருத்துங்க. ஆத்மாங்கிறதுக்கு அது ஆணோ பெண்ணோ இல்ல விலங்கோ இல்ல தாவரமோ இல்ல. ஆத்மாங்கிறது ஆஸ் இட் இஸ் தனியான ஒண்ணு. அதுவும் பிரம்மத்துக்கும் ஒரே மாதிரியான குணங்கள் ஞானம் ஆனந்தம் எல்லாம் உண்டு. பிரம்மத்தினுடைய ஞானமும் ஆனந்தமும் அளத்தற்கரியவை. பிரம்மம் எங்கேயும் நனைஞ்சிருக்கும் விபு. ஆனால் ஆத்மாவுடைய ஞானமும் ஆனந்தமும் அளவுபட்டவை. அது இருக்கக்கூடிய உடம்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடியது. இவன் அணு. ஆக அவனுக்கு வரைக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னாக்க ரெண்டும் ஞான ஆனந்தம். ஆனா சைஸ் அணு, அவன் விபு பறந்தவன். ஆக இந்த ஆத்மான்னு சொல்றதுக்கு இந்த ஆத்மால நம்ம நினைக்கக்கூடிய ஸ்திரீயோ புருஷனோ இல்ல மிருகமோ இதுவோ கிடையாது. ஆக இது எல்லாத்தையும் சொல்றது புருஷன் ஜென்ரலா வரும். நம்ம என்ன சொல்றான்மா, அவனுக்கு புத்தி இருக்குல்ல, அவனுக்கு 4 பேர் சொன்னான். நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம், ஆண் பலம் தானே மீன் பண்றோம். அடியே சொல்லுங்க சொல்லுங்க முத்துகிருஷ்ணன். அதனால ஆக நம்ம சொல்றச்சே புருஷன் சொல்றச்சே அது ஆண்பால சொல்லியிருக்காளே தவிர்த்து ஆண்பால்னா செப்பரேட்டா ஆண்பால் அர்த்தம் நல்ல. இது ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் புருஷன் பேரு. இன்னொரு அர்த்தம்னாக்க புரு சனோதி, புருஷன் வேண்டியதை தான் விரும்புவதை அடையும் திறமுடையவன் புருஷன். அது இதா இருக்கலாம், மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம், பிராணியா இருக்கலாம். யானை தான் வேண்டியதை கிளைய வளைச்சி போட்டு சாப்பிடுறது இல்லையா, அதனால புரு சனோதி தான் விரும்புவதை அடையக்கூடியது. அதனால புருஷன் சொன்னாக்க எது தான் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறதோ அதெல்லாம் புருஷன் தான். அதனால ஆத்மா புருஷன் சொல்லியிருக்காங்க. புரியுதா? மேல போலாமா? புரியுது. பேஜ் 52. தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லி வேதம் பிரம்மத்தின் ஆனந்தத்தை ஆராய முற்பட்டது. அதற்கு ஒரு அழகாக ஒரு படியாக உடல் மனநலங்கள் யாவும் பெற்றவனாயும் உலகம் முழுவதையும் தன் செல்வமாக கொண்டவனாயும் ஒருவனை கற்பனை செய்து கொண்டு அவனுடைய ஆனந்தம் ஒரு அழகு என்று கொண்டது. அதை 100 மடங்குகளாக முறையே மனுஷ கந்தர்வர், தேவகந்தர்வர், பித்திருக்கள், ஆஜான தேவதை, கர்ம தேவதை, தேவர்கள், இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி, நான்மகன் இவருடைய ஆனந்தமா அறுதியிட்டது. இந்த அளவுகோலால் பிரம்மத்தின் ஆனந்தத்தை அளக்க முற்படுகையில் அது மிகச் சிறியதாய் இருப்பதாய் இருந்து இப்படி கிட்டத்தட்ட அந்த ஆனந்த அளவை ஒரு அழகாக்கி மீண்டும் மீண்டும் அவ்வாறே செய்ய முற்பட்டும் அதனால் இயலாது போயிற்று. அப்போ என்னாச்சு? அதனால் வேதம் எங்கு வார்த்தைகள் பயனற்று போகின்றனவோ எது மனத்தாலும் அடைய முடியாதோ அது பிரம்மம் என அறுதியிட்டது. புரியுறதானே? இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் பிறகு அதுதான். அதாவது அது எப்படியாவது அடையணும் ட்ரை பண்ணாலும் முடியலை. என்ன தெரிஞ்சுட்டேன்? நீ பிரம்மத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? முழுக்க தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். அதான். அதனால் பிரம்மம் ஆனந்தமயனாது என தெரிகிறது. இவ்வாக்கியங்களுக்கு முன்பு பிரம்மத்தை அறிய வேண்டிய சீடருக்கு உணவு, அன்னம், அதன் ஆத்மாவாய் பிராணன், அதன் ஆத்மாவாய் மனம், அதன் ஆத்மாவாய் விஞ்ஞானம், அதன் ஆத்மாவாக ஆனந்தம் ஆகியவை தலை, விலாப்பக்கம், முதுகுத்தண்டு உடைய உருவப்படுத்தப்படுத்து படிப்பியா பிரம்ம வரை காட்டப்பட்டது. ஆனந்தத்தை குறிக்கையில் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய, அதனால் வேறுபட்ட ஆன்மா ஆனந்தமயமானவன் என்று காட்டப்படுகிறது. இதுவே இந்த சூத்திரத்தின் கருப்பொருளாகும். நான் முதல்ல சொன்ன உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்டை தேங்காய் விழுந்திருக்கு, அது தேங்காய் தான். மட்டையை பிரிச்சாச்சு, மேலே அந்த ஓட்டோடு இருக்கு, அதுவும் தேங்காய் தான். அதை உடைச்சாச்சு, உள்ள இருந்து தேங்காய் பருப்படுத்தாச்சு, அதுதான் தேங்காய். அது மாதிரி இப்போ ஒன்றுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பிரம்மன்னு சொல்றதுனாக்க முன்னால அன்னம், பிராணம், மனம், விஞ்ஞானம், ஆனந்தம், அதுக்கப்புறம் பிரம்மம். ஆக மொத்தம் இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இந்த ஆனந்தத்தின் உள்ளுக்குள்ள இருக்க பிரம்மம் அதுவே ஆனந்தமயன் அப்படின்னு தெரியுது. இதில் ஏற்படும் ஐயம் இங்கு ஆனந்தமயன் என குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருளுக்கு ஆத்மா உடல் தொடர்பு காட்டப்படுகிறது. ஆகவே இது ஜீவனா அது பிரம்மமா என்று ஐயம் ஏற்படுகிறது. உடனே அவன் பிடிச்சிக்கணும். பாத்தியா என்ன சொன்னேன்? அதுக்கு தலை இருக்குன்னு, பல பக்கம்னு, இடப்பக்கம்னு. ஆக மொத்தம்
இது ஒரு உடல். உடல் என்னாச்சு? இந்த புருஷன் பிரகிருதி புருஷன் சம்பந்தம் தான். ஆக மொத்தம் அது ஒரு மனுஷன்தான், ஒரு மனித ஏதோ ஒரு உயிருள்ள ஜீவன் தான். நீ சொல்ற பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது அவனுடைய கன்டென்ஷன். எதுக்கு? அத்வைதிகள் கூறும் விளக்கம், அவன் இத்தகைய உடலுடைய ஆத்மா என்பதாலும் எல்லா ஜீவன்களும் உள்நுழைந்து என்பதாலும் அது நீயாகிறாய், பிரம்மமே ஜீவனாகிறது என்பதாலும் மேற்சொன்ன ஒரே பொருள் சாமானாதிகரணத்தால் காட்டுவதால் ஒரே பொருள் ஆதல் வேண்டும். அத்வைதிகள் என்ன பண்றாருனாக்க, ஆனந்தம் என்கிறது பிரம்மத்தை தான் குறிக்கும். ஆனா என்ன சொல்றாருனாக்க, ஐயா இருக்கிறதே ஒண்ணுதானே, எது? அதுதான் பிரம்மம். இந்த பிரம்மத்தின் நிழல் தானே ஜீவாத்மான்னு நினைக்கிறோம். ஆக மொத்தம் இது ஜீவாத்மா தானே இருக்கு. அப்போ ஆனந்தம் அதுக்கு தானே போகும், உடம்புக்கு போகுமா? போகாதே. ஆகவே சாமானாதிகரணம், இந்த சாமானாதிகரணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. தமிழ்ல இருபெயரிட்ட பண்புகள் படிச்சிருப்பீங்க. பொற்குடம்னு பார்க்கணும் வச்சுக்கோங்க. ஒரு குடம் தங்கத்தினால பண்ணியிருக்கு. தங்கத்தினால பண்ணியிருக்குனாக்க நீங்க அந்த குடமா பார்த்தீங்கன்னாக்க தங்கம் தெரியாது, தங்கமா பார்த்தீங்கன்னாக்க குடம் தெரியாது. ஒரு அழகான சிற்பம் வடிச்சிருக்கான். இங்க திருக்குறங்குடி போனீங்கன்னாக்க தெரியும், உங்க குறவன் குறத்தி சிற்பம் பண்ணியிருக்கான். அவ்வளவு அழகா இருக்கு. மேனி மடிப்பெல்லாம் அதுல வந்திருக்கு. பாக்கரிச்சு இந்த குறத்தி இருக்குவார் அப்படின்னு பண்ணணும். ஆனா அது குறத்தி இல்லை, ஒரு கல்லுனால சிற்பம். அதை குறத்தின்னு ஏன் சொல்றோம்? அவ்வளவு அழகா இருக்கு. அதை குறத்தியா பார்த்தா கல் தெரியாது, கல்லா பார்த்தா குறத்தி தெரியாது. அந்த மாதிரி இந்த ரெண்டு பொருள், ஒரு ரெண்டு பெயர் சொற்கள் ஒரே பொருளை காட்டினான். அது பின்ன பிரவருத்தி சப்தானாம் பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகேன்னஸ்மின் பிரவருத்தேகே சாமானாதிகரணம். இரு வேறு பொருளை தரக்கூடிய சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை காட்டுமானால், பல வேறு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரு பொருளை காட்டுமானால் அது சாமானாதிகரணம். இதுதான் இலக்கணத்துறை விளக்கம். ஆனா சங்கர சொல்றது மாதிரி வேற, அது கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய் அப்படின்னு சொல்றோம். யார? பகவானை சொல்றோம். உடனே கேட்கச்சு, ஏன்பா நீரா இருக்கிறது நிலமா இருக்குமா? நிலமா இருக்கிறது தீயா இருக்கும்ல? ஆனா பகவான எல்லாத்தையும் இருக்க முடியும். நீர்னாலும் அதுக்குள்ள இருக்குன்னு அவன் தான், நிலத்தினாலும் உள்ள இருக்குன்னு அவன் தான். அந்த மாதிரி இருக்கச்சே எல்லாத்தாலையும் அவனுக்கு உள்ள இருக்கச்சே இதெல்லாம் வெளியில் தெரியறதுனால இதெல்லாம் அவனுக்கு உடல் தெரிகிறது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம போறோம், எனக்கு கையில வலி, தோள்பட்ட வலி. என்ன சொல்றீங்க? எனக்கு வலின்னு சொல்றீங்க. எனக்குங்கிறது யாரை குறிக்கிறது? நம்ம உடம்பு குறிக்கிறது. தோள்பட்ட வலிக்கும் வலிதான். எனக்கு முழங்கால் வலிக்கிறது, அதுவும் வலிதான். ஆக நம்ம உடம்புல தனியான ஒரு பகுதியில வலிச்சாலும் அது மொத்தம் உடம்புக்கே வலிக்குதுன்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டும் தனித்தான் ஒரே இடத்துல இருக்கிறதா, ஒரே அதிகரணம், அதாவது ஒரே பொருளை சார்ந்து இருக்கிறதுனால இதுக்கு சாமான அதிகரணம். அவருக்கு வலி இருக்கு, வலி மாத்திரை போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சாமானாதிகரணம்னாக்க இந்த மாதிரி பல பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை காட்டுமானால் அது சாமானாதிகரணம். இன்னொரு உதாரணம், நீல நிறமாக சட்டையாக தேய்க்கப்பட்ட ஒரு நீல நிறமான துணியால் தேய்க்கப்பட்ட ஒரு சட்டை வச்சுக்கணும். இப்போ சட்டை அப்படிங்கிறது ஃபைனலா இருக்கக்கூடிய உருவம். அது எதால் ஆச்சு? துணியால் ஆச்சு. துணி எதனால? என்ன கலர்ல இருக்கு? நீல கலர். இப்ப நீலம், சட்டை, துணி, இந்த மூணும் தனித்தனியான பெயர் சொல்லலாம். இந்த மூணும் சேர்ந்து ஒரே பொருளை காத்திருந்த இது சாமானாதிகரணம். பலவையரொட்டு பண்பு தொகை தமிழ்ல சொன்னோம்னாக்க. அந்த மாதிரி பிரம்மத்தை சொல்றச்சே தத்துவம் அசி அப்படின்னாக்க உன்னுடைய ஆத்மா பிரம்மத்திலிருந்து வந்தது, ஆகவே நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்றது சாமானாதிகரணம். அந்த சங்கர அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் சொல்லிச்சாக்க இல்லை இல்லை இல்லை, அது வேற இது வேற, இது மாதிரி சொல்லிச்ச சாமானாதிகரணம்னாக்க பிரம்மம் ஏதோ அங்க பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் இலக்கணத்துக்கு மாறாக சொல்றாரு.
உடல் தொடர்பு உள்ளவரை விருப்பு வெறுப்புகள் நீங்குவதில்லை. உடல் தொடர்பற்ற பிறகு பிறவை தீண்டுவதில்லை என்ற வாக்கியத்தாலும். இப்ப என்ன சொல்றானாக்க, அப்ப உடலுக்கு காமிச்சு இல்லையா, சங்கர சொல்றது, உடலை காமிச்சு இல்லையா, வலது பக்கம் இடது பக்கம் தலை வால்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்படி சொன்னதுனால உடல் தொடர்பு இருக்கு, அப்ப அது கர்ம சம்பந்தம் இருக்கு. அப்ப ஆக மொத்தம் விருப்ப வெறுப்புகள்லாம் போகாது. அப்ப ஆக மொத்தம் ஆனந்தம் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஆகவே அதை மீன் பண்ணல. இது இந்த உடல் தொடர்பு இல்லாம அற்று பிரம்ம மேல இருக்கு பாருங்க. ஏன்னா அவருக்கு கருத்துப்படி இந்த உடலுக்குள்ள இருக்கிறது இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரத்துக்கு தான் பிரம்மத்தோட நிழல் விழுந்து தன்னை ஆத்மா நினைக்கிறது. ஆசச்சு இங்க இருக்கிறது பிரம்மம் இல்லை. அதனால இது அதனுடைய அகங்காரம். அதனால இதுக்கு ஆனந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனந்தம் ஒன்னே பிரம்மம் தான் அப்படின்னு தரது. அப்படி உடல் தொடர்பு நீங்கிய ஜீவனே ஆனந்தமயம் என தேர்வதாலும், இங்கு ஆனந்தமய ஆத்மா என்பது உடல் தொடர்பு நீங்கி பேராந்த நிலையை அடைந்த ஜீவன் எனும் நிலை இருந்த பரமாத்மாவே ஆகும். அவ கான்செப்ட் படி என்ன, உடல் இது உடம்பு கழிஞ்சதுனாக்க நம்ம பரமாத்மா ஒன்றிடும், அதான் ஆனந்தம். அதுதான் கிடைக்கிறது தவிர்த்து இந்த ஜீவாத்மாவை அது சொல்லலை. ஆக ஜீவாத்மாவால ஆனந்தமயம் சொல்ல முடியாது. இது சாங்கியருக்கு சங்கரக்கூட பதில். சாங்கியம் சொன்னா ஜீவாத்மா தான் ஆனந்தமயம் அப்படின்னா இல்லை, ஜீவாத்மான்னு ஒண்ணு இல்லை, அது பரமாத்மா தான். அதனால ஜீவாத்மா சொல்ல முடியல அப்படின்ட்டு இது சங்கர சொல்லிட்டார். இதுக்கு ராமாசு கூறும் பதில், இப்படி பொருள் கொள்ளுதல் தவறு. ஏன்? இங்கு தலை, விலா பக்கங்கள், முதுகுத்தண்டு முதலியவற்றை உடையதாக கொண்டு காண்பிக்கப்பட்டிருப்பது ஒரு உருவகமே அன்றி மெய்யான முதல் தொடர்பு அல்ல. முதல்ல இது உருவகம். இங்க எலக்ட்ரிசிட்டி படிச்சாலும் தெரியும், ஆம்பியர் ஸ்விம்மிங் மேட் ரூல்னு தெரியுமா? ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சிருந்து அது பக்கத்துல ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சானாக்க அந்த நீடில் எவ்வளவு எப்படி திரும்பும் படிக்கிறதுக்கு அதை பார்த்து கொண்டு ஒரு மனுஷன் நீஞ்சினானுங்க அது அவனுடைய எழுதைய பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இங்க இருக்கச்சு, ஏன் சார் ஒவ்வொருத்தரும் அப்படியே நீதியா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. இல்லை, அது எப்படி திரும்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கா. நீங்க மனசுல இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ, இது எங்க இருந்து எப்படி இருக்கு. அதுக்காக தவிர்த்து இதுக்காக எவ்வளவு இடத்துல இருந்தாலும் எந்த பக்கம் வாங்கிட்டு இண்டக்ஷன் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்விம் பண்ணியா தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு உருவமை அன்று மெய்யான உடல் தொடர்பு அல்ல. இது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என படிப்படியாக ஏறு வரிசையில் உருவகிக்கப்படுகிறது என்பது தெளிவு. தெரியாதவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது. முதல்ல ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவோம், தொழிலே தெரியாதவனுக்கு முதல்ல சாதம் அடிக்க கற்றுக்கோப்பா. சாதம் அடிச்சிட்டியா, அப்புறம் வெறும் தஜ்யோதனம் பண்ணு, கையில கலந்து பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் பண்ணு, எல்லாம் முடிச்சு கடைசியில் போச்சுன்னா புளியோதரை பண்ணு, அப்புறம் கதம்பம் பண்ணுன்னு சொல்லுவான். எடுத்தவொடனே கதம்பம் பண்ணு சொல்லுவானே, முடியாது இல்லையா. அந்த மாதிரி சொல்றச்சே ஒரு வழியா கொண்டு போறாங்க. வடமொழி இலக்கணப்படி வி ஞா தி விஞ்ஞானம், வி விசேஷன ஞானத்தை தி உடையது. நன்ன கவனிக்கணும், ஞானத்தை உடையது. பிரம்மமும் ஆனந்தம், ஜீவாத்மாவும் ஆனந்தம், இதுல சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ரெண்டுக்குமே ஆனந்தத்தை உடைமை உண்டு. ஆனந்தத்தை பண்பாக உடையது. விளக்கு தான் ஒளிரும், தான் ஒளி வெளிப்படும். விளக்கினுடைய ஒளி வேற, விளக்கு வேற. விளக்கினுடைய ஒளிய ஒரு தரையை போட்டு தடுத்துக்கலாம், ஆனா விளக்க கம்ப்ளீட் அணைச்சாதான் முடியும். அது மாதிரி விளக்குன்றதுனாக்க அதுல இருந்து ஒளி வெளிவந்தா தான் விளக்கேற்ற ஒத்தி, இல்லை அது விளக்கு இல்லை. சிறந்த அறிவை உடைத்தா இருக்கே என்று பொருள்படும். விசேஷன ஞானத்தை தீ உடையது, சிறந்த அறிவை உடையதாயிருக்கே என்றே பொருள்படும். அதனால் அறிவு என்னும் பண்புடைய ஒரு ஆத்மாவே குறிக்க முடியும். ஆகவே என்ன பண்ணும், அறிவையே பண்பா இது இருக்கோ அது. இந்த ஜீவாத்மாவுக்கு ஏன் சொல்லப்படாது அப்படின்னாக்க, இந்த ஜீவாத்மாவுடைய ஆனந்தமானது, ஞானமானது லிமிட்டட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த எந்த உடல் எடுத்திருக்கோ அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி போகுது. சரி சுவாமி, இந்த நித்தியசூரியன் சொல்லலை, அவள் எப்பவும் ஏற்பாடுனாக்க அவளை இங்க நல்லா தள்ளலை, அதனால அவளுக்கு அந்த அறிவு இருந்துருக்கு. ஆனால் they may be subjected to these things. அதனால அது பர்மனண்டா எடுத்துக்க முடியாது. பர்மனண்டா அதை ஞானம் ஒண்ணுனாக்கா அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. மயட் என்ற சொல்லுக்கு ஒன்றாலே ஆனது, ஒன்று திரிந்து அதனால் ஆனது, ஒன்றால் நிரப்பப்பட்டது, ஒன்றை மிகுதியாக உடையது என்று அநேகம் பொருள் உண்டு. அவர் என்ன மயம்,
விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்ல. அப்போ மயட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, விஞ்ஞானம் என்று சொல்லுடன் இவ்விகுதி சேரும் பொழுது அதன் விகாரம் என பொருள்களை இராது. விஞ்ஞானமயம்னாக்க விஞ்ஞானத்துல இது விகாரம், விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்ல இயலாது. மாறாக அதனால் அறிதல் என்று பண்புடைமையால் நிறைந்தது. ஆக என்ன பண்ணணும்னாக்க, விஞ்ஞானம்னா ஞான விசேஷண ஞானம், விசேஷண ஞானத்தால் அதனால் நிறைந்தது. விஞ்ஞானத்தை மாறுபட்டதுன்னு எடுத்துக்க முடியாது. விஞ்ஞானங்கிறத விஞ்ஞானத்தை மாறுபட்டதுன்னு சொல்றது நியாயமா இருக்குது. ஆகவே விசேஷ ஞானம் சிறந்த ஞானத்தை உடையது, நிறைந்திருக்கும் என்று கொள்ளி இலக்கண பிழையிட்டு இருக்கும். இக்கருத்து இப்படிப்பட்ட ஆனந்தத்தை உடைய பிரம்மம் நான் உள்நுழைவேன் என்று முனைந்து நுழைந்தது என்பதால் உறுதிப்படுத்தப்படுகிறது. பார்த்தோம் இல்லையா? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நான் இவைகளும் ஜீவனுடன் உள்நுழைந்து ஒவ்வொன்றுக்கும் பெயர் உருக்களை கொடுப்பேனாகவும், மண்ணு உள்ள நுழைஞ்சது வேறையாச்சு. ஒன்று பானையாச்சு, ஒன்று குடமாச்சு, ஒன்று சட்டியாச்சு, ஒன்று சரவமாச்சு. இப்போ பெயரும் உருக்களும் வித்தியாசம் இல்லையா? பானையும் மண் தான், சட்டியும் மண் தான். ஆனால் இதனுடைய உருவம் வேற, இதனுடைய உபயோகம் வேற, பெயர் வேற. அதே மாதிரி பிரம்மமே இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உள்நுழைஞ்சு, இன்னைக்கு எந்த பொருள் எடுத்தாலும் சரி, எல்லா பொருளும் வெளியே தெரியக்கூடிய ஒரு பொருள், அதுக்குள்ள அதுக்குன்னு ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா. ஆக மொத்தம் பிரம்மமே உள்நுழைஞ்சு இவ்வாறாக செய்தது. தத்துவமசி என்பதில் உலகின் தாட்சிகளுக்கு எதிர்த்தட்டாய் உள்ள பிரம்மம் உலகில் கட்டுண்ட ஒரு ஜீவன் அதன் ஆத்மா உள்நுழைந்து நிறைந்ததே என்று விளங்குகிறது. இப்ப என்ன பண்றான்? சேதகேதுவை பார்த்து, அப்பா உத்தாரகாருணி பதித்துவம் அசி ஏஷோ அந்தர் ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மசுரகு ஆபரணகா சுவர்ணமய தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் பக்ஷணி தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படிங்கிறார். அது நீதான் அப்படிங்கிறார். அது நீதான்னா நிச்சயமா இருக்க முடியாது. இந்த இதை பத்தி அதான் நீ அப்படின்னாக்க ரெண்டு கிளியா காமிக்கிறாரு. காமிச்சான் சொல்ற. அப்ப அது எதுனா அப்படின்னு அர்த்தம். அப்பா அதனுடைய தொடர்பால நீ இருக்க, அதான் நீ அப்படின்னாக்க ஒருத்தரை பார்த்து சொல்றோம்னு வச்சுக்கோ. யாரு? அவர் தானே, அவர் துர்வாசன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்குதான் கோவப்படுவான்னு அர்த்தம். அப்ப துர்வாசன் அர்த்தம்னா துர்வாசன் இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்குன்னு. அதே மாதிரி பதித்துவமசின்னாக்க அந்த பிரம்மம் சொல்றோம் பாரு, எவனுக்கு அளவற்ற ஆனந்தம் இருக்கோ, எவனுக்கு அளவற்ற அற்புதங்கள் இருக்கோ, அதனுடைய தான் நீ. நீ என்ன பண்ற? அதுல இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கடை வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் இருக்கு, அதனால தத்துவமசி அதுல இருந்து ஆரம்பிது அப்படிங்கிற சாமானாதிகள் இலக்கணத்துக்கு ஏற்றபடி இவ்வாறு பொருள் கொள்ளாவிடில் தூய ஞானமேயான பிரம்மத்தை பொய்யான அவித்தியை வென்று தன்னகப்படுத்தி அது ஜீவனாக உணர வைக்கிறது எனில் பொய்யுடன் தொடர்பு நீங்காதே உண்மை என்று கருத்தாகும். இப்ப என்னாச்சு? திருப்பி அதுதான் வரும். பிரம்மம் இருக்கு, பியூரா ஞானமா இருக்கு, அவித்யை உள்ளதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி பிரம்மத்தை மூடுறது? ஏன்னா அவித்யை பிரம்ம ஞானத்தால் அழியிறது. அப்படி இருக்கச்சு ஞானமே ஞான பிரம்மம் தனியா இருக்கச்சு, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லாது இருக்கச்சு, வேற ஏதாவது அது வழியா அப்படி இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு அவித்தியை பத்தி எப்படி மூடுறது? கேஸ் 1, பிரம்மம் ஞானம் உள்ளதுதான், ஆனா கொஞ்சம் அசந்து இருக்கு, அப்ப மூடிடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, பிரம்மத்தை முழுக்க முடியல, ஒரு போர்ஷன் மட்டும் மூடி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, பிரம்மம் தானாவே அதுக்கு அவித்தியைக்கு இடம் கொடுத்தது. இந்த 3 வகை தானே முடியும் அதுக்கு. இப்போ பிரம்மம் ஒன்று கவனிக்காம இருந்தது முடித்துனாக்க, ஞானமே ஆன பிரம்மம் கவனிக்கிறான்னு அது இம்பாசிபிள். அது ஆனால் அது முடியாது. ரைட்டு. பிரம்மத்துல ஒரு பகுதியை முடித்துனாக்க பிரம்மம் பகுக்கப்படக்கூடியதுதான் அது, அதுவும் முடியாது. இல்லை இல்லை, பிரம்மத்தை ஏதோ ஒன்று மூடி இருக்கு, அதனால இது திருப்பி மூடித்துனாக்க அந்த ஏதோ ஒன்று எப்படி முடித்து அப்படின்னு போறச்சு அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. ஆக ஞானமே ஆன பிரம்மத்தை, ஞானமே அற்ற ஞானத்துக்கு எதிர்த்தட்டான அவித்தியை ஒரு நாளும் மூட முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னு. ஆகவே நீ சொல்ற இந்த இது பிரம்மத்தை மாறி அவித்தியை மூடிட்டு சொல்றியே, அது இம்பாசிபிள். பொய்யுடன் தொடர்பு நீங்காதே உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, அப்போ இந்த உலகத்திற்க
பிரம்மத்தோட தொடர்புனால அவித்தியினால் கேட்டிருந்தாக்க பிரம்மம் உண்மை, உலகம் நமக்கு பிரத்யட்சமா தெரிகிறது. ஆகவே அவித்தியை உண்மை, அவித்தியால் ஏற்பட்ட இந்த உலகம் உண்மைன்னு ஆகுது. இதற்கு எடுத்துக்காட்டாக நீலமலர் என்பது நீலம் என்னும் நிறத்தையும் அதை தன் அன்பாவுடைய மலரையும் காட்டும். நன்னா இருக்கலாம். ஒரு மலர் ரோஜா, அது ரோஸ் கலர்ல இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, வாசனையோடு இருக்கு. 3 ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? கண்ணுக்கு விருந்தா அழகா இருக்கு, அது இனிமையான மனம் வருது. அது மலராகவும் இருக்கு. இருக்க முடியுமா இல்லையா? எல்லாத்தையும் அப்படி இருக்கச்சு அவை இரண்டும் பிரிக்க முடியாத தொடர்புடையவை. பிரிக்க முடியாது. ரோஸ் கலர்ல அது இல்லைப்பா, நீங்க மனம் மட்டும் போற, எனக்கு நீ அந்த இதுவும் வேண்டாம், இந்த ரோஸ் கலரும் வேண்டாம், அந்த மலரும் வேண்டாம் அப்படின்னாக்க அது பிரிச்சு தர முடியுமோ? அத்தரை அப்படின்னா அது கொல்லணும். அது ரோஸ்ல இருந்து பண்றாளே பூலுக்கு அத்தரெல்லாம் பண்றனாக்க அதை கம்ப்ளீட்டா மாத்தி விடுறோம், மலரே இல்லாம பண்ணிடுறோம். அது செசன்ஸை பிழிஞ்சு எடுத்துடுறோம். அதுல இருந்து இரண்டும் பிரிக்க தொடர்புடையவை. அதே போன்று ஞானம் சிறிதும் குறைவிடாத பிரம்மம் அதென்றும் வேறுபட்ட உயிர்களையும் உலகையும் உயிர்களையும் தனது பண்பாக கொண்டுள்ளது என்றே தோன்றுகிறது. ஆகவே என்ன பண்றது, உண்மையில இருக்கிறது மலர், அதுக்கு இந்த ரோஸ் கலரும் வாசனையும் சேர்ந்திருக்கு. இந்த ரோஸ் கலரும் வினாட்சியில் வாடி போயிடும், வாசனையும் வினாட்சி போயிடும். ஆனால் எப்பவும் பிரம்மத்துக்கு இந்த உலகத்து உயிர்களும் அதுக்கு அட்ரிபியூட்ஸா இருக்கு, அவருடைய பண்பாக இருக்கு. அதுதான் கொள்ள முடியுமே தவிர்த்து இது மாறக்கூடியது. ஆனா பிரம்மங்கிறது மாறவே மாறாது. அப்படி அத்வைகள் கொள்ளும் கருத்து மாறுபாடு. அத்வைத கொள்கையின்படி பிரம்மம் தவிர்த்து மற்றொன்று இல்லை. ஆகவே பிரம்மத்தின் விகாரமே ஜீவன் என்பது உறுதி என்கிறார். ஆகவும்தான் பிரம்மம் விகாரம் அடைஞ்சு ஜீவனாகுது. இதில் அத்வைதியில ஒரு சாராரான யாதவ பிரகாசர் அவ என்ன பண்றான்னாக்க, பிரம்மமே தானே ஜீவனாகவும் அசித்தாகவும் பரிணமிக்கிறது, விகாரம் அடைகிறதுங்கிறார். பேசிக் பிரின்சிபல் என்னன்னாக்க, பிரம்மத்தை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, அதுல பகுதி கிடையாது அப்படின்னு சொல்றச்சே அது எப்படி மேல ஆக முடியும்? அவர் என்ன சொன்னார்னாக்க, ஒரு பாம்புக்கு தலை இருக்கு, அங்கதான் எல்லாம் தலைமைச் செயலாம் அங்கதான் இருக்கு, ஆனா உடல் வால்லாம் இருக்கிற மாதிரி அதுவே ஆச்சுன்னு சொல்றது தட் இஸ் இம்பாசிபிள். பிரம்மத்துக்கு பரிணாமம் உண்டுன்னு சொல்றது தவறு அப்படின்னு. இதுக்கு ராமானுசர் மறுப்பு. இக்கருத்து வேத வாக்கியங்களுக்கு முரணாகும். ஏனெனில் பிரம்மம் விகாரமற்றவன், அலர்த்தக்கரியவன், ஞானமயமானவன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அனந்தம்ங்கிறதே அந்த அனந்த முடிவற்றவன். ஆனந்தம் அந்த பண்பை பெற்றவன், முடிவற்ற பண்பை பெற்றவன் ஆனந்தன். இதற்கு முந்தைய 2இல் காட்டப்பட்டிருப்பது போல் பிரம்மத்தின் ஆனந்தத்தை அளக்க முற்பட்ட வேதம் அது மனத்தாரும் வாக்காலும் அளத்தற்கரியது என திரும்பிவிட்டது. அப்படி உயர்ந்த ஒரு பொருள் விகாரம் அடையுமா? அடைந்து தாழ்ந்த ஜீவன் நிலையை கொள்ளுவான். சரி சார், பிரம்மா அப்படி உசந்தது இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்றும் நல்ல புத்திசாலியான ஒன்றும் ஞானமே ஆன ஒன்றும் தான் விரும்பி ஒரு ஜீவனு தாழ்ந்த நிலையை கொள்ளுமா? எவனாவது விரும்பி போய் சேர்த்த பூசிக்குவனா? இல்ல, அவன் சேர்த்த தள்ளிவிடப்பட்டான் அப்படின்னாக்க அப்ப அவனோட பலமானது ஒண்ணு இருக்கு தள்ளிவிடுறதுக்கு. ஞானமே ஆன பிரம்மம் தன் ஞானத்தை குறைச்சிக்கிண்டு இந்த ஜீவாத்மா வர முடியுமா அப்படிங்கிறது கேட்டு. இதனால் பிரம்மம் வேறு, ஜீவன்கள் வேறு என்பது வெளிப்படை. பிரம்மத்தையும் ஜீவனையும் தனித்தனியானவை என்றே வேத வாக்கியங்கள் நடிகர்கள். பிரம்மம் தனி, வேதம் தனி. ஏன்னாக்க இவன் போய் அதை அடைகிறான் அப்படின்னு சொல்றச்சே அடைகிறவன் ஒருத்தன், அடையப்படும் பொருள் ஒன்று இருக்குன்னு தெரிகிறது. ஆகவே பிரம்மம் வேற, ஜீவன் வேற. பிரம்மம் தான் முனைந்து உலகை படைத்தது என்கிறது வேதம். பிரம்மம் ஞானமயமானது, எப்பவும் இருக்கக்கூடியது. அப்படி நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம். எப்பவும் ஞானமயமாகவும் தான் உண்மையாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம் முனைந்து ஒன்னை படைத்தது. அது ஐக்ஷத, அது விரும்பியது, அது முனைந்தது, படைத்ததுன்னு சொல்றச்சே அதனால படைக்கப்பட்டதெல்லாம் பொய்யா இருக்குமா? பிரம்மம் ஒருத்தன் தான் முயற்சி பண்ணி இதை பண்றேன்னு சொல்லியாச்சுனாக்க
அவன் சும்மா சும்மா பொய்க்கா பண்ணுவான உடனே பிரம்மத்தை அடைதல் ஜீவனுக்கு அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கிறது என்கிறது வேதம். பிரம்மத்தை பெரிய ஆனந்தம்னாக்க பிரம்மத்தை அடை. இதைத்தான் அதுலேருந்து ஆரம்பிச்சுட்டார் சங்கரர் இதுல ஈட்சதிகாரத்திலேருந்து. அதே மாதிரி நம்ம இது பிரம்மத்துக்கு ஆனந்தங்கிற பண்பு கிடையாது. இதெல்லாம் ஐயா இதெல்லாம் தாழ்ந்த பிரம்மத்துக்கு அவர பிரம்மத்துக்கு சகுண பிரம்மத்துக்கு இருக்கு. சகுண பிரம்மத்தை மட்டும் தான் இதெல்லாம் சொல்றது. சகுண பிரம்மங்கிறது எப்படி அப்படின்னாக்க நம்ம ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த பாருங்க அங்க ஒரு ஹூண்டாய் கார் இருக்கிறது பாருங்க, அதுதான் இன்னாருடைய வீடு. அது இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு இருக்குமா? இந்த மாதிரி அது காமிக்கிறது தவிர்த்து, ஆனால் இந்த உண்மையான இந்த பண்புகள் எல்லாம் பிரம்மத்துக்கு கிடையாது. பிரம்மம் பியூர் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ உண்மையான பிரம்மம் படைத்ததுன்னு வருதாச்சே, அப்போ பிரம்மம் படைக்கலைங்கிறத படைத்ததுன்னு வேதம் சொல்லுமா? இல்ல உண்மையான பிரம்மம் படைச்சதெல்லாம் பொய்யா இருக்க முடியுமா? ஆகவே இங்கு பரமாத்மாவே குறிப்பிடப்படுகிறான். ஆக இக்களம் தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லில் குறிப்பிடப்படும் ஆனந்தமயனான ஆத்மா என்பது ஆனந்தம் என்னும் பண்புகள் என்ற பரமாத்மாவை சுட்டிக்காட்டி அவனை ஜீவாத்மாவின் என்றும் முற்றிலும் வேறுபட்டவன் என்பதை வலியுறுத்துகிறது. அப்ப என்ன பண்ணான்னாக்க, அப்ப ஆனந்தம்ங்கிற ஒரு பண்பு இருக்கு பத்தியா, இதனாலேயே அவன் மற்றதிலிருந்து வேறுபட்டவன் என்பது தானா தெரிகிறது. என்ன இது இது போயிடுச்சு. கேக்குறது சுவாமி. எங்க என்ன எனக்கு இங்க இதை போயிடுதுன்னு தெரியல. எங்களுக்கு எல்லாம் கேக்குது. வெரி குட். ஜமீலா கேக்குறதாப்பா? வீடியோ வருதா? வீடியோ வருது, வீடியோ ஆடியோ எல்லாமே வரும். பரவாயில்ல. இங்க எனக்கு திடீர்னு ஸ்கைப் வந்துருது தான் கேட்டலாம், வேற ஒண்ணும். ரைட். ஆக இதனால என்ன பண்ணுனாக்க பிரம்மம் வேற ஜீவாத்மா வேற. ஆனந்தம் எல்லாத்துக்கும் ஒன்னா இருந்தாலும் ஜீவாத்மாவுடைய ஆனந்தமும் ஞானமும் அளவுபட்டது, பிரம்மத்தினுடைய ஞானமும் இதுவும் ஆனந்தமும் அளவுபடாதது. ஆகவே ஆனந்தமயோ அபியாசாத்னாக்க ஆனந்தமே ஆனவன் பிரம்மம். அவனை வேதமே அளக்கு முயன்றுபட்டு முடியலன்னு திரும்பி வந்துடுத்து. ஆகவே இங்க சொல்ற ஆனந்தமயன்னு சொல்றது பிரம்மத்தை தான் குறிக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவையோ இல்ல தவிர்த்து ஒருத்ததையோ குறிக்க முடியாது அப்படின்னு தெரியுது. தெரியுதா? சொல்லுங்க, இதுல என்ன டவுட்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கம்மா. ஹலோ, காலை விழுதா? காதுல விழுறது. இதுல இந்த ராமானுஜர் மறுப்புன்னு சொல்ற இடத்துல நாம என்ன பண்றோம், ஜீவாத்மாக்கள் உள்ள இருக்கிற அந்த இவர் பிரம்மம் ஜீவன்களுக்கு உள்ள இருக்கு உரையிறதுன்றதுதான் நம்ம கருத்து. ஜீவன்களுக்கு உள்ள பிரம்மம் இருக்கு, அது இதுவா இருக்கு. வெளியில இருக்கிற பிரம்மம்ங்கிறது விபு. உள்ள இருக்கிற பிரம்மங்கிறது விபு. உள்ள இருக்கிறது விபு அண்ட் வெளியில இருக்கிறது அணு. அணு. ஓகே, அது மாதிரி சொன்னீங்க. இப்ப பார்த்தா பிரம்மம் வேறு ஜீவன் வேறு அப்படின்றீங்களே, அப்புறம் என்னது அது? ஆமா, இப்ப என்ன ஜீவன் வேறு, ஜீவன் உள்ள இருக்கிற பிரம்மம் வேறு. அதாவது தேங்காய் உள்ள இருக்க பருப்பு வேறு, தேங்காய் சிரட்டை வேற, கொட்டாங்கச்சி வேற, ஆனா ரெண்டு சேர்த்து தேங்காய் தான் பேரு. அதான் அதாவது என்ன கவனிங்கோ, ஜீவன் அணு. இந்த ஜீவன் இந்த அச்சித்தான சரீரத்துக்குள்ள பரவி இருக்கு, எங்கேயும் பரவ முடியாதனால. ஆனா இந்த அணுவான ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உள்ள போக முடியாது. ஆனா விபு பிரம்மம் அது எங்கேயும் பரவி இருக்கு, அது இந்த அணுவான ஜீவனுக்குள்ள போக முடியும். அது அதனுடைய ஸ்பெஷல் திங், அகடித கடனா சாமர்த்தியத்தினால போக முடியும். அப்படி இருக்கிறச்சே எல்லா பொருளும் எடுத்துட்டீங்கன்னாக்க, இது இந்த புக் அப்படின்னா புக், இந்த புக்குக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஜட பொருள் ஒண்ணு, இது அச்சித்து. ஆனா இந்த புக்குக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. இந்த பரமாத்மா இதுக்கு மேல ஏற்படக்கூடிய எந்த ஒரு உயர்வு தாழ்வுகளால அன்அஃபெக்டடா இருக்கு. இந்த புக்கை கீழ்ச்சி போட்டேன்னாக்க அதுல இருக்க ஜீவன் வெளியில படுறது, வேற எதுலையாவது சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி இந்த மூணு ஒரு கோர், உள்ள பரமாத்மா, அதுக்கு மேல ஜீவாத்மா, அதுக்கு மேல ஜடப்பொருள், இப்படிதான் இருக்கு.
ஆனந்தமயம்னு சொன்னாக்க இது மேல இருக்கக்கூடிய அந்த இது கிரஸ்டை குறிக்காது, நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை குறிக்காது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா அவன் ஒத்தந்தான் எப்பவும் எங்க இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவன். அப்படி புரியுதா? துவைதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவாத்மா ஒண்டிதான் இருக்கும், விபுவா இருக்கிற பிரம்மம் இருக்கும், ஜீவனுக்குள்ளர இருக்கிற பிரம்மம் இருக்காது, அது ஒண்ணு கிடையாது. ஆர் என்னன்னா அது துவைதத்துல கேக்குறேன். துவைதத்துல பொறுத்தவரை என்னன்னாக்க இருக்கு, தே கோ எக்ஸிஸ்ட். எப்படின்னாக்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. துவைதத்தை பொறுத்த வரைக்கும் விபு பிரம்மம் அது ஒண்ணு இருக்கு தனியா, தட் இஸ் பரமாத்மா, அது உண்டு. இங்க ஜீவனுக்குள்ள இருக்கிற பிரம்மம்னு இப்ப நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துல பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அணுவுக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல, அது வந்து துவைதத்துல எப்படி? அதாவது பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கு என்ன தொடர்புனாக்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு. நான் சொன்னேன் பாருங்க, 6ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை வசிஷ்டாத்வைதத்துல சொன்னேன் இல்லையா, அதனுடைய உடமையாக இருக்கிறாய். உடமையானாக்க பிரிக்க முடியாத உடமையாக இருக்கிறாய், அதனுள் இருக்கிறாய் வருது நம்ம வசிஷ்டாத்வைதத்துக்கு. அப்போ மீதி 3 இருக்கு பாருங்க, அதாவது 2, 3, 4, 5 இந்த வேற்றுமைகள் இருக்கு பாருங்க. இந்த வேற்றுமைகள் துவைதத்துக்கு வரும். நீ அதனுடன் இருக்கிறாய். இப்ப நான் இருக்கேன்னாக்க என் கூட ஏதோ கூடவே இருந்துட்டு இருக்கேன்னாக்க அது ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட். ஆனா தே ஆர் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். ஒரு டிஃபரெண்ட் திங்ஸ் சொல்றச்சு எனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுதுனாக்க அது ஏற்படுறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அழகா கோட்டெல்லாம் போட்டுன்னு போறேன்னு வச்சு போறச்சு ஒரு கார் வேகமா போய் சேர் தெளிச்சு விடுறது. இப்போ என்னாச்சு, என்னுடைய சேர் ஒன்று இருக்க மேல இருக்க கோட் இருக்க அது வந்து சேர போயிடுது. இப்போ இந்த சேர் வந்து என் உடம்புல பட்டத படலை. ஆக மொத்தம் இந்த சேர் தெளிக்கிறதுலாம் மேல இருக்க துணியோடு நின்றுபடிமை தவிர்த்து உடம்புக்கு போகாது. அதே மாதிரி இந்த கர்ம வினை 14 இப்படி துயரங்கள் எல்லாம் இந்த ஜீவாத்மாவோட நின்றுமே தவிர்த்து ஜீவாத்மாவோட இருக்கக்கூடிய நான் திருப்பி சொல்றேன், ஜீவாத்மாவுடன் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு வராது. பிரம்மம் எங்க எவ்வளவு வசதி, ஜீவாத்மா எவ்வளவு தாழ்த்தி, உடனே கோட்டை கழட்டி விட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஜீவனை கழட்டி விட்டு போயிட முடியும், அதனால முடியும். அதனால பிரம்மம் வேற, ஜீவன் வேற. ஆனா இந்த ரெண்டு கோ எக்ஸிஸ்ட். எப்படி கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னாக்க, ஒரு ராஜா அப்படின்னு தான் அர்த்தம், அவனுக்கு குடிப்படை இருந்தான், அப்பதான் அவன் ராஜா ஆக முடியும். ராபின்சன் குரூசோ இந்த அயர்லாண்டில் போய் நின்னான்னு வச்சுக்க, நான் தான் ராஜான்னா இருந்துட்டு போய் நீ ராஜாவா? உனக்கு சேனாதிபதி யாரு, மந்திரி யாரு, பியூன் யாரு, யாருமே கிடையாது. அந்த மாதிரி இல்லாம அவன் ராஜாவாக இருக்கணும்னாக்க அவன் குடிப்படை இருக்கணும் இல்லையா? படை, குடி, பூ, நட்பு, அமைச்சு, அரண் 6 உடையவன் அரசருள் ஏறு இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இது இருந்தா தான் ராஜாவாக முடியும். ஆக மொத்தம் ராஜாங்கிறவன் இஸ் தி சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி, மற்றதெல்லாம் அவனுக்கு அசிஸ்டன்ட். அந்த மாதிரி இருக்கு ரெண்டும். ரெண்டு தண்டவாளம் சேர்ந்து ஒரே ட்ராக் ஆகுது. ஒரு தண்டவாளத்தை ட்ராக் ஆகுமோ? ஆகாது. அது மாதிரி ரெண்டும் 2 டிஃபரெண்ட் என்டிட்டிஸ், தே கோ எக்ஸிஸ்ட். நாம் என்ன சொல்றோம்னா, தே 2 டிஃபரெண்ட் என்டிட்டிஸ், தே எக்ஸிஸ்ட் ஒன் இன் ஒன். எப்படின்னாக்க மேல இருக்கிற உமியும் உள்ள இருக்கிற அரிசியும், நம்ம சாப்பிட்றது அரிசி தான் சாப்பிட்றோம், மேல இருக்கிற தவிட்டையோ இந்த உமியோ நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆனால் ரெண்டும் ஒன்னா தான் இருக்க முடியும். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று பதில் இல்லை, சொல்றது இல்லையா? நீக்க மறுமருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கி நவருமே நொய்தாகும் பூக்குழலாய் நெல்லின் உமிசீரது நீங்கி பழமை போல் புல்லினம் திண்மை நிலை போம். 2 பேர் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா, ஏதோ ஒரு மனசா வந்துட்ட வழக்கு. அப்போ அது எப்படி இருக்குன்னாக்க, நல்ல நெல், விதை நெல், அவருடைய மேலே இருக்கிறது லேசாக விட்டு அப்புறம் ஃபெவிகாரை போட்டு ஒட்டி போடுறாங்க. திருப்பி அது போய் விதைச்சா முளைக்கும் போது முளைக்காது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பொறுத்த மட்டும் நெல்லும் உமியும் போல, எள்ளுக்குள்ள எண்ணெய் போல நம்புது. எண்ணெய் இருந்தால் தான் அது எள்ளுன்னே பேரு. அது மாதிரி இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கு. மற்றது அப்படி இல்லை, இது வேற அது வேற.
என்ன என்ன கெடுதல் இருந்தாலும் சரி இந்த ஜீவனுக்கு மட்டும்தான் அவர் மீது வைத்து பிரம்மத்துக்கு வராது. இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறது அவரோட கண்டிஷன். புரியுதா? புரியுறது. இந்த 6ஆம் வேற்றுமை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்? பிரம்மனாலே அதெல்லாம் அப்படி தமிழ்ல எப்படி வரும்? நீங்க 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த திருப்பி கொஞ்சம் ஒரு முதல்ல திருப்பி சொல்லிடுறேன், கேட்டுங்க. அதான் திருப்பி. இது துவம் அசி, இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஆ, அது 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 அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கும். துவம்னா நீ, அது நீ, அசி இருக்கிறாய், அது நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாக்க இந்த சென்டென்ஸ் முற்றுப்பட்டிருக்கா? இட் இஸ் நாட் கிவிங் எனி மீனிங். அது நீ இருக்கிறாய்னு ரெண்டும் பெயர் சொல், அதுவும் இந்த பெயர் சொல், நீயும் பெயர் சொல், இருக்கிறாங்க இதனை சொல் மட்டும் இருக்கிறது. இருக்கிறாய்ங்கிறது முன்வினை, எதாவது ஒருத்தனை பார்த்து நீ சொல்லக்கூடிய ஒரு நிகழ்கால வினை இருக்கிறாய் அப்படின்ட்டு. 2ஆம் வேற்றுமை வரத்துக்கு வழி இல்லை. ஏன்னா 2ஆம் வேற்றுமை வந்து யாரை எதை செயற்படும் பொருள் இருந்தால் தான் வரும். இந்த செயற்படும் பொருள் கிடையாது. ஸோ யாரை இருக்கிறாய் எதை இருக்கிறாய் கேட்க முடியாது, அதனால் கிடையாது. 2ஆம் வேற்றுமை கிடையாது. 3ஆம் வேற்றுமை, அதனால் நீ இருக்கிறாய், இது பாசிபிள். பிரம்மத்தால் நீ இருக்கிறாய் சொன்னாக்க பிரம்மம் இருக்கு, நீயும் இருக்கு, எனக்கு அதனால இது கிடைச்சதுனாக்க அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு இல்லையா? அதனோடு நீ ஆள் ஓடு உடன். அதனால 3ஆம் வேற்றுமையில் 2 இருந்தாகணும். 4ஆம் வேற்றுமை, அதற்கு நீ இருக்கிறாய், அதற்காக நீ இருக்கிறாய். யூ ஆர் ஃபார் தட், யூ தட் 2 இருக்கு. யூ ஆர் ஃபார் தட். 5ஆம் வேற்றுமை, அதனின்றும் நீ இருக்கிறாய். ஒரு மரத்துல இருந்து பழம் விழுந்தது, மரமும் இருக்கு பழமும் இருக்கு, 2 டிஃபரெண்ட் திங்ஸ். அப்புறம் 6ஆம் வேற்றுமை வரைச்ச அதுல 2 கிளாஸ் இருக்கு. இன்னும் பிரிக்கக்கூடிய பண்பு, பிரிக்க முடியாத பண்பு. பிரிக்கக்கூடிய பண்புனாக்க அந்த பார் இந்த சேவச்சட்டை போட்டுக்கிறார் பார் அப்படின்னு சொன்னாக்க அப்கோர்ஸ் இட் ஷோஸ் அ மேன், நோ டவுட். ஆனால் அவர் எப்போ சேவச்சட்டை போடணும் கண்டிஷன் உண்டோ? கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த நெட்டையா சிவப்பா இருக்காரு அவர், அப்படியே அது பிரிக்க முடியாத பண்பு. அது மாதிரி ஒன்று விரதக் சித்தம் அவிரதக் சித்தம், விட்டிலங்கும் பண்பு விட்டிலங்கா பண்பு. தமிழ் சொன்னாக்க அவரை விட்டு அந்த பண்பு இருக்க முடியும், விளங்கி இருக்க முடியும். ஆனா விட்டு இலங்கா பண்புன்னா அவரை விட்டு இருக்கவே முடியாது. இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவர் போலீஸ்காரன் எப்போ தெரியும்? யூனிஃபார்ம் போட்டு தான் தெரியும், இல்லாட்டு தெரியாது. ஆனா அவர் பெரிய மீசை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னாக்க அப்படி ஷேப் பண்ணலாம், இவருக்குள்ளே தெரியுது நமக்கு. ஆக இந்த விட்டிலங்கா பண்போடு இருக்கக்கூடியது விசிஷ்டாத்வைதம். இந்த பண்பு அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. எதை? இந்த உலகத்தையும் உயிர்களையும் இந்த பிரம்மத்தை விட்டு பிரிக்க முடியாது. இது அவருடைய பிரிக்க முடியாத தன்மை. எப்படி ஒரு துணியும் அதன் நிறமும் போல. துணி எடுத்து ஏதாவது ஒரு நிறம் இருந்தால் ஆகணும் அதுக்கு. அது கீழே தரையை தொடச்சாலும் சரி, அது ஒரு அழுகு கலராக இருந்தாகணும். கலரே இல்லாத துணி எதாவது இருக்க முடியுமா? அது மாதிரி. அதே மாதிரி உள் இல் கண் 7ஆம் வேற்றுமை, அதனுள் பிரம்மத்துள் நான் இருக்கிறேன். யார்? என்னுள் பிரம்மம் இருக்கிறது. எது இருந்தாலும் சரி, 2 ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. எப்படி ஒரு பழத்துக்குள்ள கொட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆக மொத்தம் இந்த 6, 7 வேற்றுமைகள் விசிஷ்டாத்வைதமும் 2, 3, 4, 5 2 கிடையாது, 3, 4, 5 3 விசிஷ்ட அத்வைதமும் துவைதமும் முதல் வேற்றுமையில அதுவாக, இந்த ஆக வருவிச்சுக்கணும், அதுவாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது அது அத்வைதம் ஆகுது. புரியுதா? புரியுது. இதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மிக்கு போட்டு பாருங்க நீங்க. எக்ஸசைஸ் அகம் பிரம்மாஸ்மி, அகம் நான், பிரம்மம் பிரம்மம் அஸ்மி இருக்கிறேன், நான் பிரம்மம் இருக்கிறேன். இந்த 7 வருஷம் அப்ளை பண்ணுவதில் தானே தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. அப்புறம் வேற என்ன சந்தேகங்கள்? கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க. இதே கொஞ்சம் சிரமமான ஒண்ணு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா தான் போகணும். சொல்லுங்க, கேளுங்க. இந்த புருஷன் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா? புருஷன்னா ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி இல்லை, அர்த்தம் வேதங்கள்.
அபுருஷன் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர். புரு சனோதி. ஓகே. புரு சனோதி விரும்பியதை அடைபவன், விரும்பியதை அடைவிப்பவன் ரெண்டு சொல்லலாம். எந்த ஒரு எதுக்கு ஆத்மா இருந்தால் தான் அடைய முடியும். ஏன்னா விருப்பம்ங்கிறது ஆத்மா இருந்தால் தானே மனத்து தானே வரும் அது. ஸோ முதல்ல விருப்பம்ங்கிற பேஸுக்கு எது வேணும்? ஒரு உயிர் வேணும். ஆச்சா, அதே அடையும் தன்மை உடையவன் யாருனாக்க அது எது உடம்போட்டு தான் செய்கிறான். புருஷன் சொன்னாக்க ஆத்மாவுக்கு புருஷன்னு பேர். ரெண்டு பொருள் தான் இருக்கு. என்னன்னாக்க அவர் சாங்கியர் கருத்துப்படி ஒன்று என்னன்னாக்க பிரதானம், அதாவது உயிரற்ற பொருள், ஒரு மாஸ். அதுல உள்ள புருஷன் அப்படின்னாக்க ஜீவாத்மா. இது எப்படி வச்சுக்கோ, கரண்ட் இதெல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் வயரிங் போற முடிஞ்சு போச்சு. இது பிரதானம். இப்போ இபி கனெக்ஷன் கொடுத்தாருனாக்க உள்ள கரண்ட் போகுது. இது புருஷன். புரு சனோதி. அந்த கரண்ட்டை அதை நீங்க போட்டுக்கிற ஃபேனை வேலை செய்ய வைக்கிறது, டிவியை வேலை செய்ய வைக்கிறது, ஃப்ரிட்ஜை வேலை செய்ய வைக்கிறது. அது இல்லைன்னாக்க எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் மெயின் சப்ளை வரலன்னாக்க அது எப்படி இருக்கும்? அது அந்த மாதிரி அதுல புருஷன் அப்படிங்கிறவன் ஒரு அச்சேதனமான பொருளை புகுந்து அதை வேலை செய்ய, அதை உபயோகப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறவன். ரெண்டு தான் இருக்கு அவளுக்கு. பிரதானம் ஒண்ணு, புருஷன் ஒண்ணு. புருஷன்னாக்க ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மா ரெண்டு தான். இப்போ இது சொல்லுங்க. இல்ல இது சாங்கியத்துல சொல்றோம். இப்போ நம்ம இந்த பிரபந்த பாடல் இதெல்லாம் படிக்கும்போது புருஷன்னா அவன் தான் பரம்பொருள். அவன் அவனை பின்பற்ற பெண்கள், இல்ல அது என்னது எப்படி சொல்றது, அது புருஷன் ஒருத்தன் அவன் தான் பரம்பொருள். ஸோ அவனை பின்பற்றும் அந்த பெண்களா, அதாவது கடலா இல்ல நதியா போய் சேர்ற மாதிரி ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி அடிக்கடி நாங்க கேட்போம். ஸோ அதுதான் சீவட்சம் சொல்றோம். நம்ம தமிழ் சொல்ற ஆள்னா ஆள்பவன், ஆளக்கூடியவன், ஆளப்படுபவன். ஆள் அப்படின்னா ஆத்மா. இந்த ஆத்மாவானது இந்த உடம்பை ஆள்கிறது, ஆள்பவன் இல்லையா? இந்த ஆத்மாவானது அவனால் ஆளப்படுபவன், அதனாலே ஆள். இந்த ரெண்டும் ஆள்கிறது சரியா வரும். இதுதான் புருஷன். புரியுறதா? ரெண்டாவது, இவனோட மாதிரி இல்லாம அவன் பெருமாள். அதனாலதான் அவன் வைஷ்ணவ சொல்ல பெருமாள்னு சொல்றாங்க. பெருமாள்னாக்க இந்த மாதிரி சிறுமைப்பட்டு இன்னொரு நாள் ஆளப்படக்கூடிய தன்மை இல்லாத, அவனை ஆள்வா யாரும் இல்லை, அவன் ஆள்பவனாக மட்டும் இருக்கான், ஆளப்படுவனாக இல்லை. ஆனா அவன் பெருமாள். ஆள் பெருமாள் சொல்றாங்க. அதேதான் புருஷன், அது மகா புருஷன். ஆனா வழக்கத்தினால நம்ம சில இடங்கள்ல புருஷன்னு சொன்னாக்க அது பரமாத்மாவை குறிக்கும். சகசிர சீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாது. இந்த இடத்துல புருஷன் சொல்றது என்னன்னாக்க பகவானை குறிக்கிறது. புரியுறதா? அதான் ஆள் பெருமாள் சொல்றது கரெக்டா. பெருமாள் நல்ல ஆள் பெருமாள். ஆள்னாக்க ஆள்பவன் ஒரு அர்த்தம், ஆளப்படுபவன் ஆள். அது ரெண்டும் கருவியாகவே கருத்தாவாகவே செய்கிறவன் கருத்தா ஆறுவே, கருவி ஆறுவே. அவனுக்கு நாள் ஆளப்படுறதுனா அது கருவி ஆறுவே ஆள். ஆனா அவன் பெருமாள் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஆளப்படுபவன் அல்ல, அவன் இவனோட மேம்பட்டவன். அதான் தமிழ்ல ஆளுங்கிறதா புருஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ so much. Anything? Please go through it. ஒன்றும் திருப்பி கேட்கறது அதுதான். இங்கே வரைச்சே யூ கம் வித் யுவர் டவுட்ஸ். ஏன்னா அது அப்பப்போ படித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரொம்ப சிரமமான சமயம். எத்தனை நேரம் படித்தாலும் நம்ம வாலட்டைலாக போயிடும். அது இல்லாமல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? நமக்கு இப்போ ஒன்றும் பரீட்சையெல்லாம் எழுத போகிறது இல்லை. ஆனால் மனசில் என்ன நினைக்கிறோம் அதை பாருங்க. சரிதா? ரைட்டு. தேங்க்யூ. ஆழ்வாரம் பெருமானார் ஜீயத்திலே சரணம், ஆச்சாரியத்திலே சரணம், தஸ்மே ராமானுஜாரியாய நம பரமயோகிராணம் ಅಂತರ್ಜ್ವರಂ ಅಸೀಸಮತ್ ಸ್ಮೃತಿ ಅಸೀಸಮತ್. ನಮಸ್ಕಾರ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ಕಾರ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.